அன்பு நான்காமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். முதற் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு புத்தருடைய பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் தமபத பாடம் அல்ல. இன்றைய தினம் தாசரின் சக்கரம் சுழல ஆரம்பித்த நாள். இந்த வருடம்தான் முதலாக அதை கொண்டாடுகிறோம். சமீப காலமாக என்னுடைய வகுப்புகளிலே நான் சில மாற்றங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தது தான். அது என்ன என்றால், வாரத்திற்கு 3 வகுப்புகள், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று எடுத்ததையெல்லாம் மாற்றி ஞாயிறு வகுப்பு மட்டும் என்று எடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே பொது வகுப்பும் ஒரு ஞாயிறு புத்தர் வகுப்பும் ஒரு ஞாயிறு பைபிள் வகுப்பும் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதனால் மற்ற தினங்களில் என்ன செய்கிறேன் என்றால், சிறப்பு தினங்களாக எனக்கு புத்தர் பெருமானை போன்ற பெரியவர்கள், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், மீனாட்சி அம்மை, இயேசுபிரான் போன்ற கடவுளர்கள், இவர்கள் எனக்கு அருள் செய்த அந்த நாட்களை நாம் இனிமேல் வகுப்பாக வைத்து அதை ஒரு சிறிய அளவிலே கொண்டாடலாம் என்று அதை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் நிறைய விளையாட்டுக்கள் எனக்கு அப்பொழுது இந்த யோசனையெல்லாம் இல்லை. இப்படி கொண்டாட போகிறோம், இப்படி சாமியாராக போகிறோம், இப்படி வகுப்பு எடுக்க போகிறோம், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நாட்டம் ஒன்றே இரு, பொம்மலாட்டம் என்றே இரு என்று அப்படி இருந்து விட்டேன். அதனால் கடவுள் விட்ட வழியில் சென்று கொண்டு அப்படியே இங்கு ஆஞ்சநேயர் காட்டிய இடத்திலே இருந்து கொண்டு வருகிறேன். அதற்கு பிறகு நிறைய திருவிளையாடல்கள் ஒரு நிகழ்விலே செய்யணும். அது வெறும் நம்ம நெருங்கிய அன்பர்களிடம் மாத்திரம் அதை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி விளையாடுகிறார்கள், அப்படி விளையாடினார்கள் என்றெல்லாம். இப்பொழுது தான் அது என்ன தோன்றுகிறதுனா, வயதாகிறது. இதோ இந்த சித்திரை வந்தால் 64. அதனால் இதுக்கு பிறகும் இந்த மாதிரி செய்யலாம். அந்தந்த நாளுக்கு ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடும். சில விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளிலேயே அது இருக்கும். குருநாதருடைய மிருகசீரிட நட்சத்திரத்தில் அந்த ஒரு நாளிலே ஒவ்வொரு வருடம் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க அருள் செய்து விளையாடுகிற விளையாட்டு ஒரே நாளிலே அது வரும். அப்போ அதை எப்படி பிரித்து அதை நாம் கொண்டாடுவது ஒவ்வொரு நாளுக்கு? ஏன்னா அந்த நாளில் நாங்கள் கும்பகோணமும் போயிடுறோம், இங்கே இருக்கிறது இல்லை. அதை யோசனை செய்து கொண்டு வருகிறேன். அது முன்னாளிலேயே தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் திருவிழா மாதிரி அதை கொண்டாடலாமா, இல்லை பிரித்து போட்டு பெருமாள் அருள் செய்த நாட்கள்லாம் போட்டு ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமைன்னு அப்படி ஒன்றும் புரியல எனக்கு உண்மையிலே. அந்த நாளையெல்லாம் நான் குறித்து வைத்துக்கொள்ள. வீதி விளையாட்டெல்லாம் இப்போ அலையாழி வெண்சங்கில் அறுதியில் கொள்ளும் ஆதிநாத பெருமாளே, எப்படி பெருமாள் என்னை வரவழைத்து அந்த ஆழ்கடலிலே அறுதியில் கொள்ளுகின்ற நிலையிலே ஆசீர்வதித்து அனுப்பினார் எனது சூட்சும சரீரத்தை வரவழைத்து என்று நான் சொன்னேனே தவிர அது அந்த நாளில் என்று நான் அதெல்லாம் குறித்து வைக்கவே இல்லை. அதனால் அது அந்த மாதிரியாக குறிப்பாக வைத்து கொள்ளாமலே இருந்ததுனால குருநாதர் பாடல் சொல்லுது, திதிவாரம் நட்சத்திரம் அதியின்றி குதி போட்டு மனம் கொண்டு வருவார்க்கே அருள் செய்வாய் முருகான் பாடுறார் ஒரு இடத்துல. திதிவாரம் நட்சத்திரம் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் மனசில் குதி போட்டு உள்ளன்போடு மகிழ்ச்சியோடு குதி போட்டு யார் உன்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நீ அருள் செய்வாய் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த நாள் நட்சத்திரம் நான் ரொம்ப இருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்புக்காக அதை கொண்டாடி. அதே போல் சபரிமலை யாத்திரை ஒரு அருட்செயல் விளையாட்டு, அதையும் அதே மாதிரி ஒரே நாளிலே நடப்பவை தான் அதெல்லாம். அதை எப்படி கொண்டாடுவது அதுவும் தெரியல.
ஒருவேளை கார்த்திகை மாதத்தில் மாலை போடுற அந்த சீசனில் அதை தொடர்ச்சியாக அது எத்தனை வருதுன்னு பார்த்து அது அந்த மாதத்தில் முழுக்க பிரித்து அப்படி கொண்டாடலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக யோசனை பண்ணுது. இன்றைய நாள் தர்ம சக்கரம் சுழன்ற நாள் மாத்திரம் அது இருக்கிறது. அது என்னன்னா, பெண்ணாசை என்ற தலைப்பிலே நான் புத்தருடைய பாடத்தை அங்கே வகுப்பு நடத்தினேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு 10 பேர் இருந்தாலே அதிகம். ஏன்னா குறி சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் தான் நிறைய கூட்டம்லாம் வரும், அலமோதும் அதெல்லாம். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்கிறதில்ல. அதனால் ஞான பாடம் வேறு கேட்கணும். கேட்டால் அது யாரையும் இப்போ பிராமணா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பிராமணா நீ என்ன பாவம்னா செஞ்சுடு, உடனே ஒரு பரிகார பூஜை பண்ணிக்கோ, அப்படி ஸ்லோகம் பண்ணிக்கோ, பெரியவா ஸ்பெஷலாக பிராமணாளுக்குனே ஒரு மந்திரம் தயாரிச்சிருக்கா, அதை சொல்லிக்கினே வா, ஸ்லோகம் சொல்லிக்கோ, அப்படி இப்படிலாம் சொல்லி அப்படியே ஒரு மன சமாதானத்தில் அப்படியே அவங்களுக்கு காதில் விசிறி விட்டு அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. நம்மக்கிட்ட நல்ல வேலை நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. பிராமணர்கள் என்ன பண்ணாலும் அதை உற்பத்திக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரிலாம் உற்பத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. நண்பர்களே, அந்த நேரலை தடைப்பட்டது, அதை மீண்டும் இப்பொழுது சரி செய்து கொடுக்கிறார்கள். இதில் என்னன்னு சொன்னால், ஒரே பகுதியாக இருக்கும். இந்த நேரலை முடிந்த பிறகு அதை பார்ப்பதற்கு ஒரு வாரம் அதில் வைத்திருக்கிறார்கள் அந்த ட்விட்சில். அப்போ பின்னால் வருகிறவர்களும் அதை பார்க்க முடிகிறது. சென்ற நேரலையை மட்டும் 73 பேர் பார்த்திருக்கிறார்கள். இப்போ இது கட்டாயி கொடுக்கவே இது 2 ஸ்ட்ரீமாக 2 வீடியோவாக இருக்கும். அதில் இப்போ இந்த கட்டானது வரைக்கும் ஒரு வீடியோவாக சேவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பேசுறது இன்னொரு வீடியோவாக, நடுவில் திரும்ப கட்டாயிச்சினாலும் அது 3வது வீடியோவாக இப்படிலாம் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நேரில் பார்க்குறத விட அதுக்கு பிறகு போய் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் 73 பேர் பார்த்துக்கிறாங்க போனதில், அதுக்கு பிறகு போய் பார்த்துருக்குறாங்க. அதனால் முடிந்தவரை அது ஏதாவது செய்யலாம். சரிண்ணா, அதை சொல்லி கொண்டு வந்தேன் இல்லையா. இதை போல் இந்த விழாக்கள் எப்படி நான் கொண்டாடுகிறேன். இன்றைய தினம் தாசரின் சக்கரம் சுழல் ஆரம்பித்த நாள் அப்படின்ட்டு சொன்னேன். அதை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், தம்மபதம் வகுப்புகளை, புத்தர் வகுப்புகளை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரிந்தது தான். குருநாதருடைய கட்டளை அனுபவம் இல்லாமல் பேசக்கூடாது, அனுபவத்திலிருந்து தான் பேச வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அதனால் நம்ம இஸ்லாத்திலும் இருக்கிற உண்மைகள் இருக்கின்றன. அதே போல் குருநானக்குடைய அதனுடைய வசனங்கள் கூட எனக்கு வழிகாட்டி இருக்கின்றன. அதே போல் கபீர்தாசருடைய வசனங்கள் வழிகாட்டி, இப்படி நிறைய இருந்தாலும் அந்த நேரடி அனுபவம் என்பது எனக்கு இயேசுபிரானுடைய அனுபவம், அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், இதுவரை விநாயகப் பெருமான், முருகர், இந்து சமய கடவுள்கள் கிட்டத்தட்ட அத்தனை பேருடைய அனுபவம், அங்காள பரமேஸ்வரியிலிருந்து மஞ்சமாதா வரை, ஐயப்பனிலிருந்து இருந்த. அதே போல் புத்தரிடம் எனக்கு அனுபவம் கிடைத்தது. அதை உங்களுக்கு பல வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன். அவர் எப்படி அந்த வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்ற அந்த ஒரு நிலையில் இருந்து நிர்வாண நாடு என்கின்ற அந்த வேறு பரிமாணம் என்று சொல்லலாம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அலசுகிறார்கள். இந்த மேலை நாட்டு விஷயங்கள்லாம் ஏன் ஈர்ப்பாக இருக்கின்றன என்றால், ஒரு பக்கம் அவங்க அந்த புல இன்பங்களில் எல்லா கூத்தும் அடிக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமான அந்த ஆராய்ச்சியும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க அலசுகிற அளவுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் என்று சொல்கிறார் அல்லவா, பரிமாணங்கள், வேறு பரிமாண உண்மைகளை வேறு யாரும் அலசுகிற மாதிரி தெரியல. ஆனால் வேறு பரிமாண உண்மைகளில் அனுபவம் உள்ளவர்கள் தான் நம் நாட்டில் அதிகம். கிட்டத்தட்ட ஆன்மீக அனுபவம் உள்ளவர்கள் எல்லாரும் அதுதான் அதிகம். ஆனால் நான் தான் சொன்னேன், இந்த பாப்பார கும்பல் ஒன்று வந்துடும், அது உடனே மெதுவாக எல்லாத்தையும் இடத்த பிடிச்சி மடத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கும். அப்போ அவன் எவ்வளோ மூடனாகிறானோ அந்த மூடத்தனத்திற்கு கீழே தான் மீதி பேரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவன் பாடனே எஸ்டாப்ளிஷ் பண்ணே இருப்பான். அவனை ஆனால் ஆக்சுவலாக அவன் மூடனாக இருப்பான்.
அறிவாளியெல்லாம் இருக்க மாட்டான். அப்போ அந்த மேம்பட்ட அறிவு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் பிராமினாக தான் இருப்பாங்க. அவன் பூச்சியே பட மாட்டான். நான் பிராமின் கிருஷ்ணருடைய கீதையை வச்சுருந்தா அவங்களும் விளையாடுவான். பொய் சொருவிப்பான்ட்டு புஷ்குன்னு, அதெல்லாம் ஒரு புஷ்குன்னு பொய் சொருவிக்குவான். என்ன இப்போ காசாக பணமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் அவன் பண்ணு விளையாடி கொண்டு இருக்க தொட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய அறியாமையை பலப்படுத்துவான். இந்த மாதிரி சங்கம் வச்சு அப்புறம் இந்துடான்னு வச்சு எல்லாம் பண்ணி ஒரு பெரிய விஷயம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீணா போயிடும். அதெல்லாம் நான் விலகம் சொன்னேன்னா அது அந்த அவனுடைய பழைய தவறுகளை எல்லாம் அழிச்சிடுவான். தடையமே இல்லாமல் அவனுடைய இனத்துக்கே கூட கிடைக்காதபடி அழிச்சிடுவான். இதனால் என்ன நஷ்டம்னா திருந்த முடியாத ஒரு இனமாக அந்த சமுதாயம் வளர்ந்து விடு. ஏன்னா ஒரு 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 இனத்தினுடைய தவறு தெரிந்தால்தான், அந்த இனம் அதனால் அடைந்த துன்பம் தெரிந்தால்தான் அடுத்தது அதை திருத்தி கொண்டு அந்த துன்பம் இல்லாமல் அது தன்னை மேம்படுத்தி கொள்ளும். ஆனால் அதை மீதி இனம்லாம் நான் பிராமி இனம்லாம் ஒரு விதத்தில் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம் உள்ளவர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜென்ரலைஸ்டு இதெல்லாம் இல்லை. ஒரு கவுண்டர் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் சொர்க்கத்துக்கு தான் போவார் அப்படின்லாம் எழுதி வச்சுருந்தா கவுண்டர் சம்தான் வீணாக போயிருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி எல்லாமே செட்டியார் ரெட்டியார் மொழியார் எந்த ஒன்றா போட்டார். யாரும் அது மாதிரி செய்கிறதில்ல. அந்த சமுதாயத்தில் யாராவது உயர்வாக இருந்தால் அதை அவங்களும் கொண்டாடுறாங்க, எல்லாருமும் கொண்டாடுறாங்க. இப்போது வள்ளலார் தினம் அன்றைக்கி கொண்டாடணும். அவருடைய பேர் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர். நான் ஆரம்பத்தோட நினச்சிருந்தேன் ஜாதிலாம் இல்லைன்றாரு, இவர் ஏன் பிள்ளைன்னு அந்த ஜாதி பேரை அதில் ஒட்ட வச்சிருக்கிறார். அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுது பெரிய புத்திசாலி வள்ளலார். அவருக்காண்டி பிள்ளைன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிடலன்னா அவரையும் வள்ளலாரையும் பிராமணன் ஆகிட்டு இருப்பான் இந்நேரம். புரியுது? அது இங்கே ஆக மாட்டான். அந்த இணையதளத்துங்கள்லாம் பார்க்குறான், பாப்பார குசும்பு விளையாட்டு என்ன பண்ணிடுறான், அங்கேருந்து ஆரம்பித்து அப்படி ரிவர்ஸில் கொண்டு வருவான். அவன் உடனே ஆரம்பிக்கும் போதே தேர்லியுடைய ராமலிங்கம் சிவாசிய பிராமின் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஆளுங்க ரொம்ப அதுக்கிட்டலாம் போவா தொட்டு அதை நல்லா ஊற வச்சு வெளிநாட்டுக்காரன் ஏன்னா ரொம்ப அதை பற்றி ஆய்வு என்னாங்கன்னா அப்புறம் சின்னதாக விஷயம் நடந்து போச்சு சொல்லிட்டு அது மட்டும் இந்த மாதிரி கும்பல் அது தெரியுதா. எனக்கு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா 2 விஷயம். ஒன்று கடவுள் உண்மைகள், இன்னொன்று பாப்பார தீமைகள். இந்த 2 கண்டுபிடிச்ச தொட்டு நான் அதிர்ஷ்டசாலின்ற பேரதிர்ஷ்டசாலி கடவுளின் உண்மைகள். ஏன்னா புத்தரிடவே நேரடியாக நான் உபதேசம் பண்ணினது உங்க முன்னாடி தான் உட்காந்து பேசுகிறேன், பழைய கதையை பேசுகிறேன். ஏன்னா இருந்தான் அப்படியே ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்தால் அப்படியே அந்த மாதிரி இல்லை. இது இப்போ நேரடியாக உங்ககிட்டே உட்காந்து பேசுகிறேன். நீங்கள் அறிவிப்புறம் விளக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த வெளிநாட்டினுடைய பரிமாண உண்மைகளை எடுத்து பேசுகிறேன். பிரம்மேந்திரம் பரிமாணத்தை பேசுகிறார். 4வது பரிமாணம் காலம்தான் 4வது பரிமாணம். ஏகாதச ருத்ரர்கள்னு சொன்னது சிவபெருமான் ஒரு பரிமாணத்தில் ஆடிய அந்த நடனங்கள் தான் ஏகாதச ருத்ர. ஏகாதசனா 11 பரிமாணங்கள் இருக்கின்றன என்ற பிரம்மேந்திரர். ஒரே சிவபெருமான் ஏன் இவ்வளோன்னா ஒரு பரிமாணத்தில் அவர் விளையாடி ஒரு நடனம் அது சொல்கிறாரு. யாருமே அதை பற்றி இவங்களுக்கு என்ன போச்சு? மந்திரம் சொல்லிக்கோ, ஸ்லோகம் சொல்லிக்கோ, மந்திரம் சொல்லிக்கோ, யாகம் பண்ணிக்கோ, பரிகாரம் பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, பூஜை பண்ணிக்கோ, தட்சிணா கொடு இவ்வளோதான். அதால் முடிச்சிடுறாங்க. அதனால் அந்த பெரிய அறிவு பிராமணனான பிரம்மேந்திர சொன்னால் கூட பரவா சொல்ல இருக்கா அவர். ஏன்னா அவர் வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, அச்சார் கடவுள் வேணும் சிவன் என்ன பிறப்பிச்சுதான் ஒழுகித்தான் வந்தார். இங்கே ஆமாரின்னு அவர்கிட்ட கை குளிக்கணும், அந்த பக்கம் போய் வர்ணாசிரமம் மடத்தும் கூட கை குளிக்கணுங்க பாப்பானுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு பிரம்மேந்திரர் கற்ற இந்த பிறவில் ஒரு பாடம் கற்றுருக்கணும்னா பிராமணர்கள் எவ்வளவு இழிந்தவர்கள் என்பதை அவர் கற்றுன்னு இருக்கலாம். கடைசி காலத்தில் அவர் தெரிந்து கொண்டு இருப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அவர் இந்த அளவுக்குலாம் நம்பி இருக்கக்கூடாது பிராமணர்களை. உஷாராகி தான் அப்புறம் நான் போகும்போது தான் என்னை பிரித்து வாழ்த்தார். அவங்களுக்குலாம் சார்ந்து என் கூட வராதுன்ட்டார். அப்புறம் பின்னால் உனக்கு புரிய வைக்கிறேன், இப்போ தான் புரியுது. அதனால தான் தேர்னேன் நான். ஓகே, அதெல்லாம் சரி. ஆனாலும் அந்த பிராமண சமூகம் இவ்வளோ தீமையானதுன்றதை அவர் உணர்ந்திருப்பார். ஏன்னா அவரே பிராமணரை தொட்டு அவருங்க அப்பா அம்மா நல்லவங்க அந்த மாதிரி அவரை சுற்றி இருக்கும். அதை பற்றியே அவர் கொண்டு வர்றார், நண்பர்கள் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போட்டு அவரே வச்சு சித்திரவதை பண்ணி 8 உதைப்பானுங்களாம் ரூமில் தள்ளி அவரை. எதுக்குன்னே தெரியல, எதாவது கேட்பானுங்க பொழுது இந்த அணுகிற பொண்ணு அந்த அவர் செஞ்சு கொடுக்கலான்னு ஒன்று உதைப்பணும். அந்த கார் டிரைவரே ஒரு வாட்டி சொல்லிக்கிறாப்புல சாமி மறைஞ்ச உடனே
இவனுங்க பாப்பானுங்க போட்டு உதைப்பானுங்க, நானே பார்த்துக்கிறேன். சாமி வந்து அந்த ரூமில் தள்ளி எட்டு உதைப்பானுங்க, உதைப்பானுங்க. அப்புறம் அவர் அழுதுகினே வெளில வருவார். மறைஞ்ச பிறகு சொல்கிறாப்புல அந்த கார் டிரைவர். நான் ரொம்ப சொல்ல, ஏன்னா அவர் விட்டுக்கு அவங்க கூட தான் இருக்கிறாப்புல. அவங்க பிராமணுக்கு ரொம்ப ஈஸியானது ஸ்லோ பாய்சன் வைக்கிறது. டபக்குன்னு வச்சு இந்தடா கூட்டுறா குடிச்சிட்டு போயினே இருக்கிறானுங்க. அவனுக்கு கொலை பண்ணுற பற்றி நம்ம நினைக்கிறான், கீரல் கூட அவ்வளோதான். அந்த மாதிரி அவனுங்க திரும்ப சப்ஜெக்ட் விட்டுட்டு யார் எங்கேயோ போயிட போகிறேன். அப்போது நான் வந்து அந்த புத்தரிடம் இந்த இடத்துல உபதேசம் பெறவே, ஏற்கனவே குருநாதர் வந்து புத்தர் பாடலாம் நடத்துவார். அவருடைய ஆரம்ப கால பாடங்கள்லாம் அந்த முருடிஸ் லாட்ஜில் இருக்கும்போது ஞானியினுடைய பாடம் புத்தருடைய பாடம்னு எழுதி போட்டு அது விளக்கம் சொல்லுவார். ஞானியினுடைய பாடமாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக புத்தருடைய பாடமாக எழுதி போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் படித்தேன், நான் உண்மையிலே படித்தேன். அதெல்லாம் படித்து தொட்டு தேறினேன். ஆனால் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு குருநாதர். எவ்வளோ எப்போன்னா நான் அந்த ஜபதவத்தில் பிலாம் முடிச்சுட்டு தீவிர சாதகங்களாக இருக்கும்போது எலும்பு தோலுமாக ஆகிட்டேன் நான். அப்போது பிராமணனுங்க வந்து கமெண்ட் அடிக்கிறதுல கில்லாடிங்களாச்சு. நான் தான் சொன்னேன், கமெண்ட்லேயே கையிலாமல் போகிறோம் உனக்கு பாப்பானுங்க சொல்லிட்டு, இன்னும் காசாக படமே அப்படியே கமெண்ட்டு தான். அப்போ அந்த மாதிரி கமெண்ட் அடிப்பான். ஒருத்தன் நம்மளாம் வளர்ந்துக்கினே போகிறோம் சாமிக்கிட்ட, ஒருத்தன் மட்டும் தெரிஞ்சுக்கினே போகிறோம் வேணையான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதில் தான் உள்ள யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ சமூகாண்டு இருப்பான் குருநாதர், அவர் சாட்சாத் இறைவனே தான். அவரே அதையும் சொல்லிட்டார். அவரே தான் இறைவன் தன்னை இறைவன் என்று சொல்லிக்கொண்டால் உங்களால் ஜீரணிக்க முடியாது என்பதனால் தன்னை ஞானி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன் பணி செய்கிறான். அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அவர். அப்புறம் போய் உதைக்கூட நினப்பு வந்தாலே பாவம் உதைக்கிறான். என்னடா அடக்கத்திலே இன்னும் கூட எனக்கு புரியல. அப்புறம் அரச புதுசில் நிறைய கதைங்க அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கட்டலே தெரியும். ஆனால் அவங்க கூட சல்யூட்டேஷன் கொடுக்குறாங்களே தவிர ஒருத்தன் ஒரு சீக்கிரட்டாக லீக் அவுட் பண்ணுவேன்னு மோசமானவனுங்க. ஒருத்தர் சொன்னார், சாமிகள் ஒரு வாட்டி அவங்க குழந்தைய போட்டு தாண்டை வச்சு சத்தியம் வாங்கிக்கினானுங்க, நாங்கள் வந்து சாதாரண மனுஷா, எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணிட்டா கூட எங்களுக்கு அந்த தண்டனையும் கிடைக்கூடாதுன்னு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க. குழந்தைய படுக்க வச்சு தாண்டை வச்சு சத்தியம் வாங்கிக்கினானுங்க பாப்பானுங்க. அதனால தான் அவனுக்கு எவ்வளோ குடும்பம் பண்ணாலும் அவனுக்கு தண்டனையே கிடைக்காதுன்ட்டு அப்படி ஒரு மறைஞ்ச ஒன்று எல்லாம் வருது. அது இவ்வளோ பெரிய புஸ்தகம் போடலாம் போகுது. சரியா? இவங்களை என்ன செய்யறது இல்லை. நல்ல சாமிகளை நம்மளை காப்பாற்றினாரு, என்னை கடை தேத்தினாரு. அப்போ அந்த மாதிரி வினையன்னு சொல்லும்போது அதை கேட்டுன்னு அப்போ அன்னைய வகுப்பில் தான் சாமி சொன்னார், இங்கே வந்து 10 வருஷமும் வரான் சார் ஒருத்தன், ஒரு பொருள் எடுத்து இப்படி வைக்கிறது இல்லை. ஏன்னா சாமி தான் என்ன சொல்லியிருக்கிறார். ஒரு வாட்டி நடராஜத்துக்கு நடராஜர் இந்த இது எடுத்துமா அங்கே வெயின்னாங்க. அப்போ நான் சந்தோஷமாக எடுத்துன்னு வச்சேன், பரவாயில்ல நம்ம இதோ செய்கிறோமே விட மாட்டான்லன்ட்டு. அப்போ தான் அப்போ உடனே என்னை பார்த்து, என்னுடைய நடராஜர் நீ இப்படி தொடலாம்னாரு. என்னடா இது சாமி அதையும் கண்டிக்கிறாரு, சரி நம்ம அப்போ தகுதி இல்லை போச்சு அப்படின்னு கம்முன்னு உடனே அதுக்கு பிறகு சொன்னார், அதெல்லாம் இல்லை பின்னால் உனக்கு சொல்கிறேன். அப்புறம் தான் புரியுது, அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பித்தோடனே தான் உலகியல் மக்கள் ஆசை இதோடு அவங்க ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் வந்து ஆன்மீக இதில் ஞானபாதையில் முன்னேறி இருக்கும்போது அது தொடும்போது அந்த இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். திரும்ப நான் அதை க்ளீன் பண்ண வரணும். அது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. சொல்கிறார் உனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு நான் சொல்கிறத மாத்திரம் செய், மற்றவங்க சொல்கிறது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம். அதுலேருந்து இன்னும் அதை கூட செய்கிறதில்ல கவர்மெண்ட். அப்போ தான் சொன்னார் அவர், இந்த மாதிரி கமெண்ட் தேறிட்டோன்னே அப்போ இந்த மாதிரி கமெண்ட் வந்த உடனே, முன்னாடி அந்த கமெண்ட்லாம் வரும் கண்டுக்க மாட்டார், பேசாமல் இருப்பார். நான் சொல்கிறதில்ல கவனமாக இரு, அவ்வளோதான். நீ தேறிய பிறகு பின்னால் இதே கும்பல் உன்னை புகழணும்னு வேறு சொல்லிட்டு போயிட்டார். அது எப்பன்னு தெரியல. நீ பக்தன் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் இதே கும்பல் இன்னைக்கு உன்னை நக்கல் அடிக்கிற இதே கும்பல் நாளைக்கு பெரிய புத்தர் பெரிய அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அதெல்லாம் இது ஒரு இதுக்கு எடுத்துக்காதேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கும்போது அன்னிய வகுப்பில் அவங்களுக்கு பதில் சொன்னார். இந்த மாதிரி அவங்க சொன்ன அதே கமெண்ட்டை 10 வருஷமாக வரான் சார் ஒருத்தன், ஒரு பொருள் எடுத்து அப்படி வைக்கிறது கிடையாது அப்படின்னு அவங்களாம் சிரிச்சாங்க. அவங்க சொன்ன கமெண்ட்டு கிட்டத்தட்ட அங்கே எல்லாருக்குமே தெரியும், சாமிக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு அப்படியே பேசுவார். அவங்க அங்கே என்ன நடந்ததோ என்ன பேசுனாங்களோ எல்லாம் அப்படியே பேசுவார். எல்லாருக்குமே தெரியும் ஒரு இறைவன்ற நிலையை தாரு. நான் எனக்கு மட்டும்தான் இல்லை, எனக்கு தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வந்தார் அந்த நிலையிலேயே.
10 வருஷமா அவர்கிட்ட பேசாமலே நான் அவரோட வழிகாட்டுதலில் வரேன்னா அப்போ பாருங்களேன், அவ்வளோ பெரிய நிலை, பிரம்மாந்த நிலை, சாதாரணமான நிலை. அப்போ தான் அவர் மற்றவங்களுக்கு பதில் சொன்னார். 10 வருஷமா ஒருத்தன் வரான் சார், நீங்களே என்கிட்ட 10 வருஷமா வரீங்க, நீங்கள் என்னென்னா கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போகிறீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சாமிகிட்ட ஒன்றுமே இல்லாத ஆள்லாம் கூட அவங்கவுங்க பசங்களை ஸ்டேட்ஸுக்கு போகிறதும் பெரிய வசதி எல்லாமே நடக்கும். ஒருத்தவங்க கேன்சர்னு வந்தாங்க, எல்லாம் பிராமின் குரூப் தான் சரௌண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, கேன்சர்னு ரிசல்ட் வந்துடுது சாமின்னு. அதை அவர் வேற ஏதோ ஒன்று மாற்றினார். அதை எனக்கு மறந்து போச்சு, வேற ஒரு சாதாரண டிசீஸாக நான் அதை இந்த மாதிரி மாற்றி விட்டுறேன் அப்படி. அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க, அவர் சொன்ன சாதாரண ஒரு இதுவாக வேறு சின்னதாக ஒரு ஈஸ்னோஃபிலியா அந்த மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி சின்னதாக அது கேன்சருக்கு போயிடுச்சுன்னு. அவ்வளோ பெரிய மகான் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வரீங்க 10 வருஷமா, நீங்கள்லாம் என்கிட்ட என்னென்ன கேட்டு வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் வரான் சார், அவனும் என்கிட்ட ஏதாவது கேட்பான்னு நானும் காத்துனுக்கிறேன். 10 வருஷமா ஒன்று கூட கேட்டதே இல்லை சார் ஒருத்தன். 10 வருஷமா ஒன்றும் கேட்டதே இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 10 வருஷமா நானும் வெயிட் பண்ணி காத்துக்கின்னு இருக்கிறேன், அவன் ஏதாவது கேட்பான் நம்மக்கிட்ட அப்படின்னா. 10 வருஷமா ஒன்று கூட கேட்டதே இல்லை சார் ஒருத்தன், ஆனால் 10 வருஷமா வரான் தொடர்ந்து அப்படின்ட்டு சொன்னார். அதுதான் சொன்னார், ஞான பாடம்னு நான் பாடம் எழுதி போட்டு, இதுக்கு பேர் பாடம், நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன், நீங்களும் படிக்கிறீங்கன்னு பேர். நான் பாடம் நடத்துகிறேன், நீங்கள் படிக்கிறீங்கன்னு பேர். ஆனால் படிக்கிறவர்னு பார்த்தா உண்மையில அவர் ஒருத்தர் தான் படிக்கிறாரு. படிக்கிறதுக்குன்னு வர்றவர் அவர் ஒருத்தர் தான், உண்மையிலேயே படிக்கிறவர் ஒரு ஒருத்தர் தான். ஆச்சரியமா, அது இவ்வளோ பெரிய வகுப்பு எனக்கு வேஸ்ட்டு, அவர் ஒருத்தர் இல்லைன்னா வேஸ்ட்டுன்ட்டு. அந்த படிக்கிறதுக்குன்னு வர்றவர் ஒருத்தர் தான் ஞான பாடம் நான் எடுக்கிறதுனால அவர் சொன்னார். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், எனக்கும் எனது சீடனுக்கும் இடையிலே தயவு செய்து யாரும் நுழையாதீர்கள்னார். அவர் எதற்காக வர்றாருன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கள் 2 பேர் நடுவில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, நீங்கள் வர்றதெல்லாம் வேறு விஷயத்துக்கு, நீங்கள் உங்கள் விஷயத்தை பாருங்கள், நீங்கள் அதை செஞ்சு நிற்பேன்னு இருங்க, நீங்கள் அவரை ஏன் கமெண்ட் அடிக்கிறீங்க? செம்ம ஃபயர் விட்டார் அன்னைக்கு. அன்னையிலேருந்து எல்லாம் வேற யாருன்னா என்ன வாயத்து கமலூர் அவர் என்ன சொன்ன சாமி கோவம், அவங்க மீதி பேர் ஆஃப் பண்ணுறாங்க அவங்கள. அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி பாடம் படித்து தேறி அதெல்லாம் வந்த உடனே அதனுடைய புண்ணியத்தினால இந்த இடத்துல நான் தங்கி இருக்கும் பொழுது புத்தருடைய அந்த இது நான் சொன்னேன், துர்கை அந்த அசுரன் சண்டை கூப்பிட்டது, துர்கை எனது ஆன்மாவாக சண்டை போட்டது, ஜெயிச்சது, அதெல்லாம் சொன்னேன். அந்த நேரம் தான் புத்தர் அந்த வேற ஆகாயத்தில் நடக்குது, அதை விட பெரிய ஆகாயத்தில் தான் புத்தர் இருக்கிறாரு. அதனால அந்த புத்தருடைய வேறு ஆகாயத்தில் அவங்க துர்கை இது பண்ணதும் அந்த அசுரன் தோற்றுறதும், அதுக்கு பிறகு அந்த திரிசூலத்தால் அப்போ என் உருவம் தான் சூட்சும சரீரமாக அந்த கழுத்தை காட்டுறான், அதில் நில்லுன்னு ஒரு அசரீரியா அதட்டுனா. அப்போ அந்த ஆகாயத்துக்கு மேலே இன்னொரு ஆகாயம், இது நடக்கிறதே வேறு ஆகாயத்தில் நடக்குது. ஏன்னா இங்கே தான் இருக்குது, கழனி காட்டுக்கு போகிறவங்க வரவங்களுக்குலாம் தெரியல, நைட்டை தண்ணி பாய்ச்சி போங்கிறோம், அவங்க கண்ணுக்கு தெரியல, அப்படிலாம் தெரியாது. ஏன்னா சூட்சும சரீரம் அது வேறு ஆகாயம், வெளிக்குள் வெளி, அதை மறக்காத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சித்தர்கள் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. வெளிக்குள் வெளி என்றால் வெட்ட வெளின்றது இப்போ இருக்கிற வெளி இல்லையா, இதற்குள்ள ஒரு ஆகாயம் இருக்குது. உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? அதை இதுக்குள்ள இன்னொரு ஆகாயம் இருக்குது, வெளிக்குள் வெளி. இப்போ ரமணர் பிறவி என்னுடைய பிறவி தான் அவரு கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு கிணத்துக்கு உள்ள ஒரு பாதாள வழி மாதிரி சொல்லலாகவும், அதில் அவருடைய சூட்சும சரீரமாக அது உள்ளே போய் பார்த்ததாகவும், அது உள்ள இன்னொரு உலகமே இருக்குதுன்னு சொல்லிக்கிறார். அது உள்ளே போனால் அந்த காலத்து ராஜாங்களுடைய அந்த தேர் போகிறது, தேரோடு வீதி, அதில் ராஜாங்க போயின்னு வந்துங்கன்னு அரசர்களும் போர் வீரர்கள், அந்த காலத்து இது அப்படியே அங்கே இருக்குது, வேறு உலகமே இருக்குது உள்ள. அதுக்கே தனியாக ஆகாயம், இப்போ இந்த ஆகாயம் இருக்குது இல்லை, அப்போ எப்படி வேறு உலகம் அது உள்ளே இருக்க முடியும்? அதுக்கே தனியாக ஆகாயம் இருக்குது, காற்று சூரியன் எல்லாமே இருக்குது, தனி உலகமே உள்ளே இருக்குது. நான் போய் பார்த்தேன்றார் ரமணர். ரமணர் சொன்ன இதெல்லாம் ரொம்ப அரிதாக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம். நான் பார்த்தேன்,
அது பிறகு கேட்குறாங்க அது என்ன செய்யறதுன்னு உடனே அந்த பக்கம் அடியண்ணாமலை கிட்ட ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல ஒரு பாதாள இது போகிறதுக்குன்னு ஒரு, ஆனால் அவர் ஏன் சொன்னார்னு தெரியல. நான் குறிப்பில் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த வழியை மூடிடுங்கன்றார், அவ்வளோதான். அப்புறம் இப்போ கூட அதை மூடி தான் வச்சுக்கிறாங்க, அவ்வளோ. அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. ஆனால் சொன்னால் அது வழியாக உள்ளே போய் பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் இன்னொரு உலகமே இருக்குது. அங்கேயும் அதுக்கு தனி ஆகாயமே இருக்குது, அதுக்கு தனி உலகமே இருக்குது. நான் பார்த்தேன்றார். இது எப்படி உங்களால் நம்ப முடியுமான்னு கேட்குறாரு அவங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. நான் இந்த பிரிவில் ஒரு முறை போகும்போது தான் அது கொஞ்சம் உள்ள அப்படி மலையில் ஏறினேன். அப்போ நம்ம ஆத்தங்கர சாமின்னு இருக்கிறார் இல்லையா, சமாதி அடைஞ்சிட்டார் அவர். அவருடைய ஆன்மா என்னை தொடர்பு கொண்டு அப்போது என்னை திரும்பி போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. வராது திரும்பி போனால். அப்போ தான் அவர் சொன்னார், அதிசயங்கள் நிறைந்த உலகம் அப்பா இது அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். அது உள்ளே போனால் அந்த அதிசயத்தில் தான் மாட்டிக்குவோம், பணி செய்ய வேண்டியது இருக்குது சொல்லி திரும்ப இங்கே வந்துடும். அந்த வெளி என்று அதுக்காக சொல்ல வர, வெளிக்குள் வெளி என்றது இது மாதிரி வேறு ஆகாயம். அப்போ அந்த சண்டை நடக்கிறதுன்றது வேறு ஆகாயம், சூட்சும ஆகாயம். இப்போ நான் சொல்கிறேன், அம்மன் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, ஏன் பிரம்மேந்திர கூட இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு சொல்கிறேன், தொடர்பு கொள்கிறாரு. உங்கள்கிட்ட பேசியிருக்கும்போதே சொல்கிறேன், சில விஷயம்லாம் சொல்லிட்டோன்னா சாமிகள் உலகாங்கிதம் அடைந்தேன்றாரு, இரும்பூதி எய்தினேன்லாம் சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதா என்ன? அப்போ அது என்னது, அது வேறு பரிமாணம், வேறு ஆகாயன்றதை விட வேறு பரிமாணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த தொடர்பு கொள்ள முடிகிறது என்கிட்ட. அவர் வளர்த்த பக்குவத்தினால தொடர்பு கொள்ள முடிந்தோடு எளிதாக தொடர்பு கொண்டு அவர் இதெல்லாம் பாராட்டுறாரு, பேசுறார். அதே போல் அந்த உலகம், அந்த வேறு பரிமாணம், தெய்வீக பரிமாணம். அதுக்கப்புறம் அதை தாண்டிய வெளிக்குள் வெளி கடந்து, அந்த வெளிக்குள் வெளி இருக்கிறது, அந்த வெளியை கடந்த வெளிகள் இருக்கின்றன. அப்படிதான் அங்கிருந்து தான் அது எத்தனை வெளி தாண்டி இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை குருநாதர் சொன்ன மாதிரி இந்த 11 பரிமாணங்கள்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அதுல இருந்தா அவர் வெளிப்பட்டு நில்லுன்றாரு. அதுக்கு பிறகுதான் இந்த உபதேசம் செய்கிறார். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி. இப்போ நீ நினச்சினா சமாதானம் பண்ண முடியும். அந்த சூட்சும சரீரத்திலே மரணம்லாம் இருக்குது, அது இயேசு பிராணம் சொல்கிறார். நீங்கள் என்னடா இந்த உடம்பு தானடா அழிக்கிறீங்க, கொலை பண்ணுறீங்க. பிராமணன் அங்கே இருந்த யூத பிராமணன், இதே பிராமணனுக்கு தான் வேலையே கும்பகோடிக்க வேண்டியது, அதில் பெரிவாங்க உருவாக்க வேண்டியது, அதில் மடங்கள் வைக்க வேண்டியது, ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் உண்மையாளர்கள் அதை பொய்ய பித்தலாட்டெல்லாம் ஏற்றிக்க வேண்டியது இவங்களுக்கு சாதகமாக. உண்மையாளர்கள் இயேசு பிரானை போல் இதெல்லாம் கடவுள் சொல்லலான்னு உடனே அவன் துரோகி. இங்கே சொல்கிறாங்களா ஆன்டி ஹிந்துன்ற மாதிரி, அங்கே ஆன்டி ஜூ அப்படின்னு. இதே வேலை தான் இவங்களுக்கு. கும்பகோடிக்குன்னு இவங்க கொலை பண்ண வேண்டியது, அது மீதி சாதாரண பிராமலாம் அதை ஒப்பேற்றிக்க வேண்டியது. பெரியவா சொல்லுவோம் செஞ்சார்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ ஜெயேந்திரன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு பாப்பார பொம்பளை கம்மடோடைய இவன் இப்படி பண்ணுவான்னு நம்முடைய நடுப்பிரிவா ஜெயேந்திர பிரிவா அப்பவே சரியாக யூகிச்சிருக்கார். அதனால தான் கொலை பண்ணுறதுக்கு அவர் ஏற்பாடு அவர் சரியாக தான் செஞ்சிருக்கார். கமெண்ட் வருது. இப்படி இருக்கிற ஒரு கும்பலை பண்ணி திருத்த முடியுமா? அவங்கள என்னதான் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அறம் தான், அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த அறம் அவங்கள தண்டிக்கிறத பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக இது பண்ணுற. திருப்பதிக்கு போகுதுங்க, காரோடு அப்படியே மொத்த ஃபேமிலியாக காலியாகுது. அப்புறம் மெதுவாக தகவல் வருது, உன்னை இந்த மாதிரி கமெண்ட் வச்சுங்க அப்படின்னு. அந்த இவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு பிராமின் ஆடிட்டர், அவன் கார் டிரைவரை தடியால் அடிச்சு சாவச்சான்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில். அவன் பொண்டாட்டியான் அவனை தடியாலே அடிச்சு சாவச்சு எல்லாத்தையும் அது சாதாரணமாக கொலை பண்ணி, அது ஏன் தடியால் அடிச்சு சாவச்சான்? அப்போ இவனுக்கும் அந்த சங்கராமனை தடியால் அடிச்சு கொலை பண்ண இதுக்கும் இதில் லிங்க் இருக்கலாம். இவனுக்குலாம் அந்த மடத்தில் லிங்கில் இருக்கிறவனுக்கு தான் அதை தெரிஞ்சு அந்த கார் டிரைவர் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஆத்தத்தில் கூட பண்ணியிருக்கலாம். உண்மை தெரிஞ்சு என்னென்னமோ நடந்துக்கினே தான் இருக்குது. யாராவது அதை சரியாக அந்த தகவலை சரியாக சொல்லி அந்த பிராமண இனத்துக்கு இப்படி பண்ணால் இந்த மாதிரி தண்டனை இருக்குது, ஜாக்கிரதைன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அவங்கக்கிட்ட. அதை விட அதை அழி, அதை அப்படியே ஒழிச்சிட்டு, அதை அப்படியே மறைச்சிட்டு, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு இல்லையா? அது பாப்பார பொம்பளைங்க சில என்னை பொறுக்கி அப்படிலாம் திட்டுதுங்க. அப்போ அந்த கவிதையை எழுதி போட்டேன். உத்தமனை பொறுக்கி என்று இயேசுவால் பிராமணத்தி, இயேசுகிறாள் பிராமணத்தி. உத்தமனை உத்தமன் என்று சொல்லுதலே இழையறமா. உத்தமனை பொறுக்கி என்று இயேசும் பாவ காரணத்தால் பொறுக்கிகள் பொறுக்க கதறிடுவாளே. அதுதான் அதுக்கு தண்டனை. தெரியுதா?
சரியான நிலையில் இருக்கலாம். போய் இவங்களுக்கு வாய் பிடிச்ச பார்த்தீங்களா? அப்போ தான் அதனால தான் சொல்கிறேன், இந்த லொடலோடன்னுங்கள ரொம்ப மோசம், சாபம் வாங்கிக்கிதுங்க. இப்படிதான் அப்படிதான் அப்படியா பொறிக்க பையன் இது மாதிரியா பேசுறது. எந்த நிலையில் இருக்கிறாங்க? இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். இவ்வளோ பிரம்மேந்திரர் சரியாக கொண்டு வர்றாரு. அவங்க அங்கே வகுப்புல கண்டிக்கிறார் மற்றவங்கள, அவரை திண்டாதீங்கன்றாரு. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவங்களாம் பார்க்குறதுக்கு வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஒன்றுமே தெரியல, சும்மா புட்டின்னு தோட்டினா தூக்கி வச்சிட்டோம். அது மாதிரி அனாவசியமாக அவரை தொடர்றது வேலை, கம்மெண்ட் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பிராமணர்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வச்சுக்கிறாரு. அவர் வச்சு அதிலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றாரு. ஆனால் இப்போ எல்லாருக்குமே சொல்ல முடியும் அதை. இப்போ இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி கமெண்ட் அடிக்குது. அப்புறம் பார்த்தா அங்கங்கே பார்க்குறோம். போன வாரம் கூட ஏதோ ஒரு பாப்பா பொண்ணை வந்து ஒரு 3-4 பேர் கடத்தின்னு போய் மோசம் பண்ணி அமுச்சிடுறானுங்கன்ட்டு அதுக்கப்புறம் அது நியூஸில் வருது, தெரியுதா? அது ஏதோ பச்சை குத்தினது தான், அதை ஆசிடை போட்டு அடிச்சானுங்கன்ட்டு. அப்புறம் அப்போ இந்த மாதிரி என்னை திட்டின அதையெல்லாம் அந்த பொண்ணு கூட இருக்கும், யாரும் இல்லைன்னது. அப்போ அந்த வரி சரியாக ஒர்க் அவுட் ஆகுதா? பொறுக்கிகள் பொறுக்க கதறிடுவாளே. இப்போ சொன்னது நடக்குதானே செய்யுது. யார் இவங்க அவங்கன்னு நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் அதான், தெரியுதா? ஏன்னா அந்த நிலைகள் உண்டு. அதனால தான் பிரம்மேந்திர எச்சரிக்கை பண்ணுறார். அவர்களெல்லாம் நீ தவறாக நினைத்தாலே பாவம், அதுவே தோஷம், உன் ஆன்மாவை சொல்லு என்று சுட்டிவிடும், எச்சரிக்கையா இருங்க சொல்றாரு. நான் சொல்றேன் அவர் சரியா இருக்கிறாரு, நீங்க என்ன கமெண்ட் அடிக்கிறது? அவர் சொல்லி வளர்க்குறாரு. அதனால அந்த குழு வரைக்கும் எச்சரிக்கையா இருக்குது. அப்ப மீதி பேருக்கு ஜாதி இல்லைன்ற நான் பொய்ய சொருவிறானுங்க. பிரம்மேந்திரருடைய ப்ரூஃப்ல தான் சொல்றேன். இடைச்செருகள் வருணம் இல்லை, ஆசிரமம் இல்லை. அப்ப 4 வருணங்களை நானே படுத்தேன் கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருப்பாரு? கிருஷ்ணவேல சொல்லணும் பொய் தானே அது. அது உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த நான் ஜாதியை படித்தானா பிராமண வசதி தோணா, அதுக்கு என்ன பண்ணுறது? அதை நான் சொன்ன உடனே நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ இழிவான வார்த்தையில் விமர்சனம் பண்ணுறேன். அது இல்லாமல் இதெல்லாம் மறைமுக கெடுது, இந்த நெட்டுக்கு எடுக்கிறது, லைவை கெடுக்கிறது, இது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு எல்லாமே லாபம் தான். ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேரடியாக பார்த்துக்கினே இருக்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக காட்டிக்கினே இருக்கிறேன். பாப்பா என்னென்ன செய்கிறேன் பார்த்துக்கினே இருங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சப்ஜெக்டே வரல. அப்போது புத்தர் பெருமான் செய்த உபதேசம் தான் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். ஏன்னா அந்த சூட்சும சரீரத்தில் மரணம் இருக்குது. அப்போ ஆனால் அவன் நேர்மையான இவன் தான், அந்த அசுரன் நேர்மையாக சண்டை போடுறான். ஏன்னா ஒரு 10 நாள் நடந்திருக்கும். ராத்திரி ஆனால் எனக்கு பயமாக இருக்கும், ஏன் இன்னைக்கு அவன் வந்து கூப்பிடுவானே. ஆனால் அவன் வருவான், தாசன்னே கூப்பிட்றான் கரெக்டாக, தாசன் வா சண்டைக்குன்றான். அதுக்குள்ளே எப்படி அந்த சூட்சும சரீரம் கழுவி போது சண்டைன்னா சண்டை ஆரம்பிச்சிடுது. ஆரம்பிச்சா அப்படி ஒரு சண்டை பாக்கியாரும் போட்டு அவன் மின்னல் வேகத்தில்ன்றாங்களே. அது அந்த துர்கை ஒரு அஸ்திரம் விடுறதுக்குள்ளே அவன் அது பதில் அஸ்திரம் ரெடியாக கரெக்டாக விடுறான். அவன் பயங்கர டேலண்டட். அவன் அப்படி போகிறான், சரிக்கினா ஒரு விட்டுது. அந்த உள்ளேருந்து கிளம்பி போனது. நான் இளமையக்கானர் கோயில் துர்கையை வந்து எனக்கு எல்லாம் அருங்க பண்ணாங்கன்னு சொன்னேனே தவிர, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவங்க ஏற்கனவே ஆட்கொண்டுட்டு இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்கன்னு எனக்கு அது தெரியாது. அதில் தாங்க ஓஹோ அவங்கள ஒவ்வொரு வருஷமாக நான் காலேஜ் படிக்கும்போது ஆட்கொண்டது இல்லை, உள்ளே இருந்துருக்குறாங்க. கரெக்டாக எனக்கு அசுர வந்தவுடனே அவன் அந்த ஆகாயத்தில் பாயிரம் தெரில, விட்டுற உதயம் தெரில, அந்த துர்க்கை விட்ற உதைய தாங்குறான்னு அவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பாரு. அவன் விட்ட உதைய அவன் வந்து அப்படியே முட்டி போட்டுன்னு சரிக்கினே பின்னால் போகிறான். போகும்போது 2 ஆயுதம் விட்டுன்னு போகிறான். இன்னைக்கு சினிமா பார்க்குறது அந்த ஃபைட்டு சீனில் சும்மா தான், அதெல்லாம் செம்ம ஃபைட்டு. அது அது 10 நாள் அப்புறம் பொழுது வெடியும் போது மறைஞ்சிடும். அவன் திரும்ப மறுநாள் கரெக்டாக கூப்பிடுவான். அந்த ராத்திரி நான் தூங்கினோடனே வந்துக்கிடுவான். அதுக்கப்புறம் கடைசி நாள், அதனால தான் சொல்லேன், நவராத்திரியாக இருக்கலாம், 30 நாளாக இருக்கலாம், 10 நாளாக எனக்கு அது கணக்கெலாம் தெரியல. ஒரு முறை ஒரு நாள் கடைசி ஆயுதம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. கடைசி ஆயுதம் கழுத்துக்கு தான் விட்றான். என் கழுத்துக்கு கோடாலி இருக்குல்ல, கோடாலி, அந்த கோடாலி ஆயுதம் தான் விட்றான். விட்டோடனே கழுத்துக்கு சரியாக வருது. நான் என்ன பண்ணுறேன், அப்போ என்னுடைய உருவமே தான், துர்கை உருவமும் என் உருவம் மாற்றி மாற்றி சண்டை போடுதா இல்லை. அவன் கண்ணுக்கு என் உருவம் மட்டும்தான் தெரியுது, எனக்கு தான் துர்கையை தெரிகிறது. அந்த துர்கை தான் நமக்காக சண்டை போடுறான். அந்த கடைசி நாள் என்னுடைய உருவம் தான். அப்போ அந்த கோடாலி வந்து அப்படி வரவும் நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படி பிடிச்சிடுறேன். அதை வெட்டாத அளவுக்கு கழுத்துக்கு தானே அமிச்சான், அந்த கழுத்திலே அப்படியே பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டோன்னே அதான் அவன் கடைசி ஆயுதம், அதுவும் தீர்ந்துட்டு அவனுக்கு.
அதுக்கப்புறம் அவன் நேர்மையாக சரிக்கின்னு வண்டி போட்டுன்னு முன்னால் வந்து கையை ரெண்டே வச்சு இப்படி கழுத்தை காட்டுறான். நான் தோத்துட்டேன், இனி என்ன சமாரம் போடலாம். அப்போ அந்த திரிசூலம் தான் இருக்குது துர்கையினுடைய. அதை எடுத்து பாய்ச்சும்போது தான் கரெக்டாக அந்த 3 புள்ளி இதுல கழுத்தில், இந்த 3 புள்ளிக்கு கரெக்டாக அந்த திரிசூலம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த இதெல்லாம் பொம்மையிலெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்கல்ல, சூரனு வந்து துர்கை வந்து சம்பாரம் பண்ணுவா, ஆனால் அது அந்த கழுத்தில் அந்த எக்ஸாக்ட் பொசிஷனோட யாரும் பொம்மை போடல. ஆனால் ஆக்சுவலாகவே அந்த 3 புள்ளியும் அந்த 3 திரிசூலம் அது போய் எக்ஸாக்டாக தொடமும். உடனே புத்தர் வெளிப்பட்டு நில் அப்படின்னு அப்படியே நிற்கிற. அப்பதான் சொல்றாரு, அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தீமையை யுத்தம் செய்து வென்ற பிறகுதான் புத்தரோட உபதேசம் எனக்கு கிடைக்குது. ஞாபகம் வச்சுங்க. எடுத்தவன எல்லாம் இது பண்ணல. அவன் வந்து நீ அன்பு காட்டி கருணை காட்டி அவங்ககிட்ட தோத போய் நீ செத்து போடுறா அப்படி சொல்லல புத்தர். தெரியுதா? ஜெயிக்கிற வரைக்கும் விடுறாரு, ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஜெயித்த பிறகு இப்ப நான் நினைச்சா அவனை சமாரம் பண்ணிடலாம். அந்த சூட்சும சரீரத்துல டெத் இருக்கு. நான் நினைச்சா சமாரம் பண்ணிடலாம், இல்லை நான் நினைச்சா அவனை விடலாம். அவன் தோத்துட்டு ஒத்துக்கிறான். பாப்பானுங்க மாதிரி கிடையாது அவன். தெரியுதா? வீம்புக்குனாலும் அவன்களை எத்தனை வாட்டி விட்டாலும் திரும்ப தரமா அப்படியே புழுகினே இருப்பானுங்க. அதனால பாப்பார புழுக்கு நிகரான ஒரு ஆயுதம் எனக்கு தெரியல, அது என்ன ஒண்ணா இருக்கலாம். ஆனா ஒத்துக்கிறான். ஒத்துக்கணுன்னே இப்ப புத்தருடைய உபதேசம் பின்னால இருக்கிற உண்மை அதுதான். நீ நினைத்தால் அவனை விடலாம், அன்பு கருணை இரக்கம் காட்டி அவனை விடலாம். அப்படி விட்டா நீ இன்னும் ஜெயிப்பேன்னு அர்த்தம், ஜெயித்தான்னு அர்த்தம். அன்பு காட்டி வெல்வா, இதே இந்த வெற்றி பெற்றுட்ட. ஆனா இப்பொழுது நீ அன்பு கருணை இரக்கம் அதுல நீ ஜெயிக்கணும் அப்படின்ன உடனே நான் சமாரம் பண்ணாம விட்டுறேன். புரியுதுதா? இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா இப்போ சொல்றது. சினிமா இது மாதிரி விளக்கி இந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தில் ரொம்ப சொல்ல முடியாது. அதில் மைண்டு ஸ்டன் ஆகிடும். அதில் இன்னும் கூட அந்த அத்தனை 9 நாள் இரவு நடந்த மொத்த யுத்தம் எனக்கு ஞாபகம் இருக்கணும்ல, ஞாபகமே இல்லை. அது என்ன நடந்ததுன்றது இப்போ கேட்டால் எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த சூட்சும நம்ம இன்னே சொன்னேன், நான் சைக்கிக் மைண்டில் நடக்கிறது இது ஃபிசிக்கல் மைண்டுக்கு நிறைய ஞாபகம் வராது சொல்லி சும்மா லைட்டாக ஹிண்ட் அவுட் பண்ணி எனக்கு எது ஞாபகம் அதை மட்டும் சொல்கிறேன். ஆரம்ப கால சண்டையும் நடுவில் ஒரு சில இதுவும் கடைசி முடியும் போது எப்படி முடிஞ்சதுன்றது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் மைண்டில் அதை மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடியுது. அதனால் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அதுக்கு பிறகு 10 வருஷமே ஓடி போச்சு. இங்கே வந்து நான் இது பண்ணி மெதுவாக எல்லாம் வந்து அதுக்கு பிறகு பாப்பானுங்க லோக்கலில் இருக்கிற பகையை பிடிச்சி அப்படி தான் பண்ணுவானுங்க. அவங்கள தூண்டி தான் கொளுத்துவானுங்க. கூலிப்படையெல்லாம் வச்சு கொளுத்தி இழுத்து திரும்ப ஆசிரமம். அது முற்பிறவி கர்மாவோட சென்ட் பீட்டரும் அங்கே வந்து அந்த தீக்கு இரையாகுது ரோம் நகரம். அதை சென்ட் பீட்டர் மேலே பழிய போட்டு தான் அவரை கொலை பண்ணுறாங்க. சம்பந்தர் பிறவிலையும் அந்த இதில் அழகர் மலையில் தங்கி இருக்கும்போது சமண பிராமணர்கள் அதை வந்து மந்திரத்தில் தீ வச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஆள் செட் பண்ணி தீ வச்சுட்டு அவங்க அதோட தீயோட தொடர்பே இருக்கும் அந்த ஒரு பிறவிலும். அது ஒரு ரகசியம். அது ஒரு எல்லா மகான்களுக்குமே கூட கர்மா உண்டுன்னுவார் பிரம்மேந்திரர். கர்மா உண்டு. அந்த பழைய கர்ம வினையை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க மகானரத்தோட அதை பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துறாங்க கடவுள். இவ்வளோதான். மகான்களுக்கு ஏன் துன்பம் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் அவர் சொல்கிறது தான் ரொம்ப ஆழ்ந்த உண்மை. அதனால் பாருங்கள், அந்த நெருப்போடு சம்மந்தப்பட்டது தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும் எனக்கு. இப்போ சம்பந்தர் இதுலேயும் அழகர் மலையில் தீ வைக்க போய் தான் பையவே சென்று பாண்டியனை வைகன்னு ஆரம்பித்து பாடுறாரு. பாண்டியனுக்கு இது ஜுரமாக இதுவாகுது. அதுக்கு பிறகு தான் நிலையை நிறுத்துறாரு. பாருங்க, இந்த பிறவில் அதனுடைய தொடர்பு திரும்ப கொளுத்துறாரு. தெரியுதா? ஆனால் இந்த வாட்டி பாண்டியன் இல்லை, இந்த வாட்டி யாரு? அமெரிக்காவில் இருக்கிற காட்டுத்தீ இன்னைக்கும் வேறு ஒரு மாகாணத்தை இதை அழிக்குது பொழுது. ஏன்னா பிராமணிங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டானுங்க. இப்போ பண்ண உடனே அது தனி கதையை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். எப்படி உங்களால் நம்பவே முடியாது, எப்படி அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் அங்கே எப்படி சாமி இதெல்லாம்ன்றதை நான் அப்புறம் பொறுமையாக சொல்கிறேன். எப்படி இவங்க அவன் கூட லிங்க் ஆகிட்டானுங்க, எப்படி அதே செப்டம்பர் 23 அதே மாதிரி 9/11 இதெல்லாம் இவங்களுக்கு ராசியான நாள், கெடுகிறதான ராசியான நாள். அந்த யூத பிராமணர்கள் இதை சமூக வளத்தில் இருக்கிறவங்க யூதர்கள்ன்ற பேர்லேயே தான் போடுறாங்க. நான் அதை இன்னும் பிரித்து ஷார்பன் பண்ணி அந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், ஃபாரிசீஸ், சதிசீஸ் அண்டு ஸ்கிரைப்ஸ், இவங்க வேற,
ஆதி யூதர்கள் இயேசு பிரானது இன்னும் அதை பிரித்து பார்க்காத அளவுக்கு மூடி மறைச்சே கொண்டு வரானுங்க ஜனங்க. எந்த விருப்பம் இருந்தாலும் யூதர்கள் மேலே வரட்டோன்னு அதை உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். இஸ்ரவேலர்கள் தான் இப்போ அவன் தெளிவாக போகிறான். நாங்கள் ஆதி யூதர்கள் இயேசுடைய வம்சத்தை சேர்ந்தவர், நாங்கள் கொள்ளலை, வெளியிலேருந்து வந்த இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம் ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தான் இந்த மாதிரிலாம் டால்முட் எழுதி எங்களுக்கு திரும்பியில் கற்பழிக்கிறது கடவுள் ரைட்ஸ் கொடுத்துட்டோம், அது பொறாமையாளவா பிடிக்காம எங்களோ இதெல்லாம் கெடுதுன்னு சொல்கிறேன். கடவுள் துரோகி, கடவுள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை இயேசு கெடுக்கிறாரு பத்தியா, அதனால கொலை பண்ணுறோன்னு சொன்னானுங்க. இன்னைக்கு அவனுக்கு புலம்புறானு. அதனால் நான் அதில் சம்மந்தப்படவே எனக்கு கடவுள் இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறான், இந்த ஆதாரப்பூர்வமாக இதெல்லாம் விலை. அதனால் நான் உங்களுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி விலக்கி கொண்டு வருகிறேன் இல்லையா. திரும்ப காட்டுத்தீயில் போய் அங்கே போய் வருது பாரு மெதுவாக. இங்கே வந்தவுடனே அந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீக்கு நம்முடைய ஆசிரமத்தில் செப்டம்பர் 23 பிராமணர்கள் வைத்த அந்த கூலிப்படை தீக்கும் என்ன சம்பந்தம் ஓரளவு உங்களால் யூகிக்க முடியும். அப்போ ஆரம்பித்து பாடி பாண்டியனை இது பண்ணுது, இப்போ அது போய் அவள் அழிக்கும். உங்களுக்கு தெரியாதவரோ இன்னும் பெரிய ஆளான்னு கமெண்ட் போடுவான். அவன் பாப்பான் தானே அவன் இல்லையா. அவங்க அப்படி போடலன்னா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் பாப்பா அவனாவது பொழுந்துட போகிறான்னு ஒருத்தனும் புகழல. ஆனால் அவன் இந்த மாதிரிலாம் போடலன்னா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். போட தான் சரியாக துல்லியமாக நம்ம புரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறோம் பாப்பான. அவன் ப்ரூவிங்காக அதெல்லாம் ஆமான்னு சொல்லின்னு வரான். இந்த மாதிரியே நான் வந்துன்னு இருக்கிறேன். அப்போ நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி அப்புறம் தான் இங்கே புத்தருடைய இதெல்லாம் வச்சு சாதாரணமாக எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு அரச மரம் இருந்தது, சின்னதாக கண்ணாக இருந்தது. சரி புத்தர் போதி மரத்து அடியில் தான் உபதேசம் பண்ணார்ன்றது அரச மரத்தை தானே சொல்கிறாங்க. சரி அங்கே வச்சுட்டோம் விளையாட்ட மாதிரி. அதனால ஜம்முன்னு இன்றைக்கி நல்லா பாடம் எடுத்துக்கின்னு வரேன். இன்னும் இந்த நாளுக்கே வரல நான். அப்பொழுது புத்தருடைய பாடத்தில் ஒரு பாடம் பெண்ணாசை குறித்து சொல்லுது. பெண்ணாசை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த பாடத்தை நான் அதை எடுத்தேன். அன்னைக்கு எடுத்தேன். அந்த வகுப்பு எல்லாம் அது அன்பர்கள் எல்லாம் அது எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி அதை யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க இல்லையா. அப்போ அது போட்ட உடனே இன்றைய நாள் அது என்ன ஆச்சு, அந்த சென்னை பக்கம் இப்போ ஒரு பெரிய ஒரு காம்பஸில் சர்க்கிள் போடுறீங்களா, ஒரு மையமாக வச்சு ஒரு பென்சில் வச்சு ஒரு ரவுண்டு அடிக்கிறோம் ஆரமாக வச்சு. இப்போ அந்த மையம் இங்கே வச்சுட்டுங்க, அதனுடைய அந்த ஒரு கால் சென்னை வச்சு அவ்வளோ பெரிய காம்பஸ் வச்சு வாங்கின்னு ஒரு சர்க்கிள் அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய சர்க்கிள். அந்த மாதிரி ஒரு சக்கரம் சுரண்டுது சார் அது அன்னைக்கு. என்னாலே நம்ப முடியும். அந்த பெண்ணாசை தலைப்பில் நான் போட்ட அந்த பதிவு அங்கேருந்து ஒரு சக்கரம் சொல்லவும் உடனே ஆசிரியரியா எனக்கு பெரியவங்க அப்போ தான் சொன்னேன். பெரியவங்க சொன்ன வார்த்தை தான் அது, தாசரின் சக்கரம் சுழல ஆரம்பித்து விட்டது. அது இன்றைய நாள் தான் அந்த நாள். அதுக்கப்புறம் பற்றி நான் ரொம்ப சொல்லவே இல்லை. அப்புறம் இப்போ தான் நான் இப்போ முன்னாடியே ஆரம்பத்து விளக்கம் சொன்னேன் இல்லையா, இவைகளை நான் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அந்தந்த நாளிலே அதை சொல்ல இந்த வருஷம் முதல்ல அதை கொண்டு, ஏன்னா ஆன்மீகன்ற பேரில் எல்லாமே நடக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இது பெண்ணாசை ஆண் பெண் உறவு இது எல்லாம் கொச்சப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ இல்லையா. ஏன்னா ஆண் பெண் உறவுல தான் ஒரு மகானே பிறந்தா கூட அதில் தான் பிறகுறாரு. அதனால பிரம்மேந்திரரா என்ன சொல்றாரு, கண்ணியமான இல்லற உறவில் தான் மகான்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவரும். அதனால அது குறித்தது அல்ல. ஆனா இலக்கு எப்படி, இலக்கு என்னன்னா நீ இதிலேயே மூழ்கி கடந்து இதுவே தான் வாழ்க்கை, அதனால வாழுகிற வரைக்கும் இந்த புலன் மூலம் எவ்வளோ குளம் அதிகமாக அனுபவிச்சுட முடியுமோ அந்த அளவு அனுபவிச்சுட்டு செத்து போயிடுறது, இதான் இயற்கை அப்படின்னு முடிக்கிறாங்களா ஒரு இடத்துல. இது பேர் லோகாயதம்னு பேர், உலக. அது இல்லைன்னு சொல்ல வந்தது தானே, அது இல்லை. இதில் நீ நான் இவைகளை வென்ற இல்லற யோகி ஆவடி சிவராசாமியில சந்தித்து அவர் ஆசையும் பெற்றிருக்கிறேன். அவர் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான், வாழ்ந்த ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் தான். அவருடைய குரு முன்னாடியே சொன்ன அவர் வன்னியர் சாமிகள். அவருடைய குரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த திருவளம் தட்சிணாமூர்த்தி சாமிகள். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு தான் சொல்லி, அவரும் இல்லறத்தில் இருந்தவர். திடீர்னு போயிட்டு துணி துவச்சின்னு திரும்பும்போது மழை பிடிச்சின்னு துர்க்கை அம்மன் கோயில் ஒதுங்குறாரு, அப்படியே மறந்த மாதிரி தூங்கிறாரு அது உள்ளேயே.
கதவை சாத்திட்டு, மழை உள்ள அடி சின்னதாக தானே இருக்கும், கதவை சாத்திட்டு, அப்போ நடுராத்திரியில் துர்கை வெளியில இருந்து யாராவது உள்ள கதவை தரடான்ட்டு சத்தம் கேட்குது. அப்பதான் எழுந்துக்கிறாரு. முடிச்சுட்டு அந்த சாவி தோதாவை பார்த்தா துர்கை இப்போ நேரடியாம ஜெஜ்ஜுன்னு ஆயுதெல்லாம் வச்சுன்னு ஜெகஜோதியான்னு யாரா உள்ள கதவு தரா பயந்து போய், ஐயோ நான் தரக மாட்டேன், நீ தரந்தா நீ உள்ள என்ன பண்ணிட்ட, இல்லடா ஒன்றும் பண்ண மாட்டேன், கதவு தர, நான் வரணும், உள்ள வரணும் சொல்லி அவங்க வாக்கு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் கதவு திறந்த உடனே அவங்க திரிசூலத்தில் அவர் நாக்கில் எழுதிட்டு மறைஞ்சிடுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகாமல் அங்கேயே தங்கிடுறாரு. தங்கி பெரிய மகானாக அவர் இருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆவடி சாமிகளுடைய இது ஒரு கொரோனா பீரியடில் ஆவடி சிவபிரகாஷ் சாமியோட தலைப்பில் நான் யூடியூப்பில் நேரலை கொடுத்து அது இன்னும் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடி சிவபிரகாஷ் சாமிகள் என்னோடய யூடியூப் சேனலில் போய் போட்டிங்கன்னா அந்த இதில் பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கிற தனியாகவே அது எதிராக 17 வீடியோஸும் இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அவருடைய இதை பற்றி. அதனால் அவரும் இல்லறவாசி, இவரும் இல்லறவாசி தான். பிரம்மேந்திரர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நானும் அதே போல தான். அப்போது அது இது புத்தர் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? இளவரசனாக இருந்து எல்லா சுகபோகமும் அனுபவித்து அவருக்கு ஜாதக பிரகாரம் அவர் துறவியாப்பிடார், அவருக்கு உலக மாயே தெரியக்கூடாது, அவங்க அப்பா அரசராக இருந்தால் அவர் எல்லாத்தையும் மறைச்சி வளர்த்து அப்படி இருந்தோம் வெளியில் வந்தவர் தான். வெளியில் அவங்க சொன்னதும் துறவியாக இருந்தவங்க சொன்னதும் எல்லாரும் சொன்னது என்னென்னா பெண் ஆசை வெல்லப்பட வேண்டும், அவ்வளோதான். வெல்லப்படக்கூடியது தான் இந்த காமம், குரோதம், கோபம் இதெல்லாமே தவிர அதுவே தான் வாழ்க்கை, நீ முழுவிடக்கூடாது. அதில் புரியுதா? அப்போ அது எந்த அளவுக்கு வெல்லப்பட வேண்டும். இப்போ நான் உங்களை இன்னைக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது ஆண் பெண் கலவி இன்பம் தான் ரொம்ப பெரிய இன்பம்னு வச்சிங்களேன், இருக்கிறது இல்லையே, அதுதான் பெரிய இன்பம்னு இருக்கிறது. அது ஒரு கல்யாணம் ஒன்று கிராண்டாக மேலே தான் அடிச்சு வடை பாசம் வச்சு வாழ்க்கையில் அப்படியே சந்தோஷத்தை அவங்க இதுக்கப்புறம் தான் தூக போகிறாங்கன்னு அப்படியே ஜெகஜோதியாக கொண்டாடி அது ஆணுக்கு பொண்ணுங்களுடைய மகிழ்ச்சி கடலில் முழுவி எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இல்லையா? பண்ணிட்டோன்னே அது கல்யாணம் ஆனவங்க சிலர் கம்முன்னு அடிப்பாங்க. சாமிக்கிட்ட இருந்தவங்களாம் அந்த தாலி கட்ட நேரத்தில் மட்டும் நீ அடிக்கிறான் தெரியுமா, அந்த நேரத்துக்கு அந்த மாப்பிள்ளைக்கு முழிப்பு வந்துடக்கூடாதான். தாலி நடந்து அடிச்சு கட்டி முடிச்சிட்றானுங்க. அந்நேரத்துக்கு ஏந்து ஓட்டானா என்ன செய்யுதுன்னு கல்யாணம் ஆனவங்க சாமி கூட இருக்கிறவங்க கிடல் அடிப்பாங்க. அந்த கல்யாண மண்டபத்து மேலே தான் நான் கீழே கல்யாணம் நடக்கும்ல, அப்போ கட்டிமேலே மேலே அந்த கல்யாணம் ஆன குரூப்புங்க அதுங்க மேலே மாட்டிக்கினா ஒருத்தன் மேலே அதுங்க டான்ஸ் ஆடும் தனியாக அதுங்க ஆடுங்க. அதுங்க கமெண்ட்லாம் தனியாக இருக்கும். ஆனால் யாரும் விடலை. இவ்வளோ சொல்கிற சாமியை சொல்ல இவ்வளோ சொல்கிறான்னு தவிர யாராவது இப்படி வான் கொஞ்சம் கட்டில் கெட்டியாக பிடிச்சிக்கிறான் சார், ஈத்துற போகிறாரு சாமி வெளியிலன்னு கமெண்ட்டோன்னு அடிக்கிறாங்களே தவிர அதை கட்டில் விட மாட்டானு டைட்டாக பிடிச்சிக்கிறானுங்க. சாமி நல்லா கம்பன் அடிப்பார். சரியா தெரியட்டும். அப்போது நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ பெண்ணாசைன்றது பொதுவாக சொல்கிறாங்க. ஆண்களை முன்னிலை போய் பெண்களை கொச்சப்படுத்தக்கூடாதுன்ற தொட்டு ஆணாசைன்றதெல்லாம் வைக்கல அவங்க. ஏன்னா நம்முடைய பண்பாடு எப்பவுமே பெண்களை பொதுவெளியில் இழுக்காமல் அறிவுரை சொன்னால் கூட அவன் ஆணுக்கே அறிவுரை சொல்லும், அந்த ஆணை வைத்தே தான் சொல்லும். ஏன்னா பெண்கள் மென்மையானவர்களை தொட்டு அவங்கள அவையில் இழுக்காது, இதே மாதிரி விஷயத்தெல்லாம் இழுக்காது. ஆனால் அவங்களுக்கும் இப்போ ஔவையார் இருக்கிறாங்க இல்லையா, என்னுடைய ஒரு பிறவி பெண் பிறவி ஔவையார் அவங்க புலன்களை வென்றவங்க தானே, காரைக்காலமையார் புலன்களை வென்றவங்க தானே. இப்போ ஔவையாருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஐம்புலன் தன்னை அடக்கும் வீரமே வீரம்னு ஒரு வரையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதா? அவங்க பெண் தானே, ஆளாம் இல்லை அப்படியே சொல்ல இல்லை, ஐம்புலன் தன்னை அடக்கு. ஒருவேளை அதனுடைய காரணமாக கூட அவங்க மகாவீரராக பிறந்த மகாவீரன்ற பேர்லேயே கூட அவங்க ஷைன் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஒரு பிறவியில். நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லித்தர ஆன்மீகம் இதுதான். புரியுதா? மீதி ஆன்மீகம் எனக்கு தெரியாத ஆன்மீகம் இல்லையா? நான் தான் கிருஷ்ணா, நீ தான் கோபிகா, வா டிகில் டான்ஸ் போட்டுக்கலாம், இதெல்லாம் அது தனி. அது என்னன்னு எனக்கு தெரியல. நிலை கடந்தவங்கன்றது எனக்கு கடைசியில் எங்கள் அப்பா அவர்கிட்ட எடுத்து விட்டார். அவருடைய சுவாமிகிட்ட நான் காலேஜ் படிக்கும் போதே லீவில் வந்தப்போ அப்போ பார்த்தாலும் விவேகானந்தரை பேசுகிறான், கல்யாணம் பண்ணிக்கின்னு சாமியாரை போட்டோம் உங்களை மாதிரிலாம் இல்லற யோகியாக இருக்கட்டும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு போனார். அப்போ அவரை நான் சொல்கிறேன்ட்டு அவர் சிலதெல்லாம் சொன்னார். திருமணம் செய்து கொண்டு அதிலிருந்து சாதகத்தில் இருக்கும்போது அதனுடைய பாசிட்டிவ்லாம் என்னன்ட்டு சிலதான் சொல்லினே வந்தார்.
நானும் சரி சாமின்னு சொன்னேன். எனக்கு இதில் நான் கீதையில் படித்தது பிரம்மச்சரிய விரதம் காத்து ஞானம் அடைவாகன்னு இருக்குது. அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். நீங்கள் பெரியவங்க எப்பவுமே எனக்கு அது ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. பெரியவங்க சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. நான் கொத்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. அவங்க அனுபவிச்ச தெரிஞ்சு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன்னா சரி சாமி நான் பிஏ முடிச்சுட்டு வந்து ஒரு வேலை பார்த்துக்கிறேன், நீங்களே பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, நான் கட்டிக்கிறேன்ட்டு. என்னோட டெசிஷன் வாழ நீங்களே ஒரு பொண்ணு பார்த்து கட்டிக்கிங்களே கட்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த 4 வருடங்களில் போகும்போதெல்லாம் நிறைய பேசுவார், நிறைய சொல்வார். அப்போ ஒரு நிலையை தான் அவர் ஏற்கனவே எனக்கு உண்ணாமலையம்மா வந்து நீ இதெல்லாம் கடந்துட்டேன்னு சொன்னாங்களே, உண்ணாமலையம்மா சொல்லி கூட நான் கேட்கல, நான் அதை எடுத்துக்கல. அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது நான் வந்து அதை எடுத்துக்கல. அல்ல நான் அப்படின்னு நாம் வந்து எல்லாரும் மாதிரி தான் நம்ம அப்படியே இருக்கிறேன். சரி உனக்கு நான் நிரூபிச்சேன் காட்டினாங்க. அப்பவும் அது ஆழ பதியில்லை எனக்கு. அதுக்கு பிறகு தான் ஆவடி சுவாமிகள், நம்முடைய பிரம்மேந்திரர், இவங்கெல்லாம் அப்புறம் ஒரு சில அனுபவத்தை சொன்னால் அப்போ தான் ஒரு அவ்வூர்வாயிலே சொன்னார், நீ கடந்துட்ட நிலையை நீ கல்யாணம் பண்ணிக்காத. கல்யாணம் இன்பன்றது இதை விட சின்ன இன்பம். அது இப்போ நீ இது கடந்த நிலையில் நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து துன்பமாக இருக்கும்னார். சார் இவ்வளோ பெரிய மகான்ல இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் சொல் கேட்பதும் நன்றி. கரெக்டு தானே? பார்த்து நான் அசந்துட்டேன். அது வரைக்கும் கல்யாணம்னு சொல்லி அப்புறம் சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வந்து இது பெரிய விஷயம், இதுலயே உழுந்து கடை அதுக்காக சொல்லலப்பா. ஆன்ம சாதம் இது சிலதெல்லாம் எளிதாக இருக்கும் அதுக்காக சொன்னேன். ஆனால் நீ கடந்துட்டுக்கிற படிக்கும்போதே தனியாகவே நீ நிறைய முன்னேறிட்டு இருக்கிற, கடந்துட்டு இருக்கிற. அதனால் இப்போ நானே சொல்கிறேன் வானான்ட்டு. ஆச்சரியமாக இருந்தது. அவர் அன்னைக்கோ மறுநாள் நம்ம சாமியில் போய் உட்கார, அவர் உடனே அவர் தான் எல்லாம் தெரியும்ல, உடனே அவர் சொன்னால் இது தான் நான் ரொம்ப நாளாக சொன்னது, நீ எப்போ கடந்துட்ட, உனக்கு கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அது உதாரணம் சொன்னார். ஒரு மனுஷன் வந்து நிலை கடந்த உயர்ந்த பிறப்புன்னு வருவாங்க, ஆனால் அவனை உயர்ந்த பிறப்பு சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். சரியா இப்போ எல்லாரும் மாதிரி இருன்னா அது சொன்னார். ஒரு கொசு, ஒரு மனுஷன் கொசுவாகணும்னு ஆசைப்பட்டு தான் உடனே கடவுள் வந்து சரி போ கொசுவா பற நீ, ஆனால் கால் மட்டும் மனுஷ காலாக இருக்குன்ட்டாரான். இப்போ எல்லா கொசுவும் பாருங்க அதுவும் பறந்துதான், அந்த ஒரு கொசுக்கு மட்டும் பெருசா மனுஷன் காலோட பறந்துதான். எல்லாம் பார்த்து என்னடா இது என்னடா உதாரணம் பாரு எப்படி சொல்றாரு பாரு. அந்த உயர்ந்த பிறப்புன்னு வந்தோடனே ஒத்துக்கலன்னா சரி எல்லாரும் மாதிரி இருந்தாலும் எல்லாம் இருக்க முடியாது உன்னால. ஏன்னா நீ மனுஷன். அதே போல கொசுக்கும் மனுஷன் வித்தியாசம் இருப்பதை போல மனிதர்களிலேயே உயர்ந்த பிறப்பு இருக்கிறது. உயர்ந்த பிறப்பு ஆண்டவன் அனைவரும் சமம் உண்மைதான், ஆனா எல்லாரும் சமம் இல்லைன்னு ஒரு வகுப்பு நடத்தினார் சார் பிரம்மேந்திரர். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வச்சார். நீ கடந்துட்டு உனக்கு வந்து தேவையில்ல. அவங்க எவ்வளோ நுணுக்கமாக கொண்டு வராங்க பாரு அவங்களெல்லாம். நான் அதனால தான் எல்லாரையும் நன்றின்னு நினைக்கிறேன். யாரும் ஒருத்தரையாவது நான் விட்டு வச்சிருந்தேன். அப்படி சாமியிலேருந்து நான் துர்கை அம்மன்லேருந்து புத்தர்லேருந்து ஏசுபுரான்லேருந்து இந்த பக்கத்து நிலத்தை வாங்கணும், அந்த ஒரு 10 சென்ட்டு ஒரு இதெல்லாம் போட்டுக்கணும், ஆஞ்சநேயர் மரம் வந்து சாமி மரம்னு தெரியாமல் கல்லில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணின்னு இருந்தோம். அப்போ குருநாதர்கிட்ட போய் பிரம்மேந்திரகிட்ட போய் கேட்டாங்க, நம்ம கௌதம் அண்டு ரெட்டியார் 2 பேரும் இந்த மாதிரி அதை பற்றி பேசின்னு இருக்கிறோம் சாமி, வாங்கினா அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் தான் அணுகிறோம். அப்போ அவங்களுக்கு சரி நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு சாமி சொல்லியிருந்தால் மட்டும் பரவாயில்ல. ஆனால் சாமி அடிஷ்னலாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தாசருக்குன்னா எல்லாரும் செய்வாங்க, என் பங்குக்கு நான் அந்த நாளை வாங்கி கொடுக்குறேன். இதுதான் சார் பிரம்ம டாப் இல்லை அவர். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு. இல்லைன்னா நானே என்னை பற்றி சொல்லின்னே உட்காந்துருந்தேன். ஆனால் அவங்களை கேட்டு பாரு, நீ கௌதம் ரெட்டியாரை கேட்டு பாருங்க. அவர் சாதாரணமாக சொல்லி முடிக்கல, சரி நான் அது செய்கிறேன் அது மாதிரி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி அதை வாங்கி இன்றைக்கி அந்த காம்பவுண்ட்லாம் கட்டி ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணியாச்சு. ஆனால் அதை சொன்னது அந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. சாமி இப்படி சொன்னார், என்னன்னா தாசருக்குன்னா எல்லாரும் செய்வாங்கன்னு. எனக்கு பெரிய பாக்கியம் பாரு, இல்லை எல்லாருக்கும் பிடித்தவன நான் இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. குருநாதர் வாயால் இது மாதிரி நம்மளுக்கு இந்த பிறவியில் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் பிரம்மேந்திராவில் என் பங்குக்கு நானும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி அது சக்ஸஸ் ஆச்சு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாமே சேர்ந்த தொகுதி தான் ஆன்மீகன்றது. அந்த ஆன்மீகன்றது இன்னைய சிறப்பு இல்லை என்னன்னு சொன்னால்
பெண்ணாசை என்பது கடக்கப்படக்கூடியதே. அதை கடந்த பிறகுதான் உண்மையிலே ஒருத்தவங்க பிரச்சாரத்துக்கே வரணும். இது குருநாதருடைய விஷயம். கடவுளை தெரிந்த பிறகுதான் கடவுளே பேச வேண்டும். இல்லை என்றால் கடவுளை தெரியாமலே கடவுளை பேசுகிறவர்களால் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு. நான் கூட சொன்னேன், ஒரு இதில் டிவியில் அப்போ ஒரு பொதிகை மட்டும்தான் முன்ன இருந்தது. அப்போ அதில் நைட்டில் இது போடுவாங்க கிறிஸ்டியானிட்டி. அப்போ எனக்கு சென்ட் பீட்டர்ன்றதெல்லாம் ரிவீல் ஆகலை. இயேசு நாமத்தினாலே சொல்லிட்டு அந்த விளம்பரதாரர் இதெல்லாம் போவாங்க. அப்போ அதை பண்ணுறவருடைய மனநிலை நான் சொன்னேன்ல, அந்த இதிலெல்லாம் ஒளிப்பதிவில் அந்த வீடியோலெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மனநிலையெல்லாம் ரிலே ஆகுது. பார்த்தா அவங்க எந்த பக்குவத்திலுமே இல்லை. பேசுகிறாங்க வார்த்தையை வச்சு, நான் அப்படியா இப்படியா 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 பேசுகிறாங்க, ஒன்று ஒரு பாட்டு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனநிலை பார்த்தா வேறு மாதிரி. அது எனக்கு ரிலே ஆனது பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டேன். அவங்க மனநிலை வேறு யாரு, பெண்கள் விஷயத்தில் வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான் சொல்லுவேன். பச்சையாக சொல்ல விரும்பலை. சொல்லுவேன் என்னால் அது என்ன நினச்சாங்கன்றதும் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ தான் புரியுது பிரம்மேந்திரர் எவ்வளோ கிரேட்டு அவர். ஏன்னா அதில் ஊற வச்சு அந்த நிலையெல்லாம் கடக்க வச்சு, நிலை கடந்த பிறகு அதுவும் கொஞ்சமாக பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்ல. பிரச்சாரம் உன்னை தேடி உன்னிடவர்கள் மட்டும் பண்ணு போதும். ஊராக அழிஞ்சு அப்படியே சொல்கிற அதெல்லாம் வேணாம். அவங்களுக்கு வரைக்கும் சொன்னால் போதும். அந்த அளவுக்குலாம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்புறம் அதில் நான் அந்த பெண்ணாசையை பற்றி பேசும்போது நிலை கடந்த நிலையில் பேசுகிறேன். நான் பேசும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய தர்ம சக்கரமாக சுழல ஆரம்பிச்சுது. அதை பெரியவங்க எனக்கு அது சொன்னது, அது நானே அசந்துட்டேன். இது வரைக்கும் நான் புத்தரின் தர்ம சக்கரம் கேள்விப்பட்டுக்கிறேன். புத்தரின் தர்ம சக்கரம், அப்புறம் பெருமாள் கையில் இருக்கிற விஷ்ணு தர்ம சக்கரம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க முதல்ல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அங்கேருந்து அவ்வளோ பெரிய சர்க்கிள் அது சுற்றுது அந்த இதுவில். அப்போ உடனே பெரியவங்க தாசரின் சக்கரம் சுழல ஆரம்பிச்சு. அப்போ உங்களுக்கு புரியுதா தாசரின் சக்கரம் என்ன சக்கரன்னு புரியுதா? உலக ஆசைகள் எல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்கிறதா? இல்லை. அதுக்காக அதை இழிவுபடுத்தி பேசுதா? அது இல்லை. இலக்கு சரியாக நிர்ணயிக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த பெண் பிறவி ஔவையார் பிரிவிலே நான் அதை கடந்த நிலையில் எழுந்தது தான் ஐம்புலன் தன்னை அடக்கும் வீரமே வீரம்ன்றதும். அதே மாதிரி மகாவீரராக பிறந்த மகாவீரரும் குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு அப்புறமா துறவி வந்தவர் தான். ஆனால் மகாவீரன்ற பேரே எடுக்கிறார். அந்த வீரம் என்பது ஐம்புலனை அடக்கி எந்த அளவுக்குன்னா, அவர் இந்த காதலை குச்சி வச்சு அடித்து இந்த காதலை வெளியில் வருது. அப்பவும் இன்முகத்தோடு நிற்கிறாரு. முடியுமா நம்மளால? அந்த கதை தனியாகவே அது இருக்குது. ரெண்டு ஊர் ஜனங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சமாதானப்படுத்துறதுக்காக மகாவீரர் மகாவீரரே வராருன்னா அவர் ஊருக்குள்ளுக்கு போகாமல் காட்டில் போய் நின்றுக்கிறார். 2 ஊர் நடுவில் காட்டில். இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் 2 ஊர் ஜனமும் அங்கே சேர்ந்து போய் அவர் பேசாமல் நிற்கிறாரு. உடனே என்ன மகாவீரர், எங்களுக்குள்ளே பேசி எங்கள் சண்டையை தீர்த்து வைப்பீங்கன்னு வந்தீங்க, நீங்கள் இங்கே என்ன அர்த்தம்? நாங்கள் அதுக்கு தான் காத்துக்கிறோம், பஞ்சாயத்து பண்ணுங்க. அப்பவும் கம்முன்னுக்கிறார், சிரிச்சுக்கினே கம்முன்னு இருக்கிறார். அப்போ அவன் ஆயத்தவன் பேசுகிறான், இவன் ஆயத்தவன் பேசுகிறான். 1 நாள் 2 நாள் ஆகுது, வெயிட் பண்ணுறாங்க. இவர் அசையமான நின்று இடத்த விட்டு அசையாமல் சிரிச்சுக்கினே இருக்கிறார். அப்போ மெதுவாக இவர் மேலே கோபம் வருது, மகாவீரன் மேலே கோபம் வருது. நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் இது பண்ணுறோம், நீ இன்னும் கொஞ்சம் கூட மதிக்காமல் சமாதானப்படுத்த நின்று 2 ஊர் ஜனங்களும் சேர்ந்து மகாவீரரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிக்கிறதும் அப்பவும் அவர் அந்த தேக இது உணர்வு நிலையை கடந்துட தொட்டு வழி தெரியாமல் அப்பவும் சிரிச்சுன்னுக்கிறார். உடனே பாரு உனக்குன்னா அப்படின்னா இந்த அளவுக்கு உனக்கு திம்புறா அப்படின்னா உனக்கு எதுவுமே இது போவாதா சொல்லிட்டேன். ஒருத்தன் நல்லா கூற சீவி ஒரு இது கொம்ப குச்சிய இந்த காதலை வச்சு இந்த காதலை அடிச்சா அப்பவும் நீ கம்முன்னு இருப்பியா சொல்லிட்டு வச்சு அடிக்கிறான் சார். அச்சா இந்த காதலை நோண்டி இந்த காதலையும் குச்சி வருது. அப்பவும் இன்முகமா ரத்தம் ஊத்துது. அப்பவும் இன்முகமா சிரிச்சு நேர அதான் எப்படி ஜெயிக்கிற பத்தியா? அப்போதான் அவனுக்கு அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சி ஆகி கம்முன்னு இதுக்கு இவ்வளோ சித்திரவதையில் ஒரு ஆள் இது இன்முகம் மாறாமகிறான். அப்போதான் ஒரு வாய் திறந்து பேசினாராம். ஒரே வரி தான் கேட்டாரா, நீங்கள் 1000 காரணம் சொல்கிறீங்கல்ல, இதால அவங்ககிட்ட சொன்னான், அவ்வளோ இவங்ககிட்ட சொன்னேன்,
போட்டு அப்படி பஞ்சாயத்து பண்ண வைக்கணும்னு சொல்லல. ஆனால் இப்போ நான் கேட்குறேன், அதுக்கு அர்த்தம் அவர் அவ்வளோ டீட்டெயிலாக கேட்காம அதுக்கு அர்த்தம் அது அவர் ஒன்று என்ன கேட்டாரா, நான் உங்களை என்ன செய்தேன், நீங்கள் ஏன் என்னை இப்படி செய்தீர்கள்? நியாயமான காரணம் தானே. மகாவீரர் அதை கேட்குறார், நான் என்ன செய்தேன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? அந்த ஒரு வரியில் புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்க வேற ஏதோ காரணம் சொல்கிறாங்க. 2 ஊரை சண்டை போட்டுக்கிறதுக்கு, அவன் இது விட மாட்டேன்றான், இவன் மட விட மாட்டான், இவன் இது பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் ஏதோ காரணம் சொல்லிங்க, நியாயம் அநியாயன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு அநியாயம்தான் இருக்கிறது. என்னன்னா, கோபம் என்பதே அநியாயம். கோபம் என்பதே அநியாயம். ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் எல்லாம் எதுவுமே இவரு செய்யலை, அவங்களுக்கு அமைதியாக நின்று இருந்தார், அவ்வளோதான். ஆனால் அந்த கோபம் ஒருத்தவங்க அவங்கவுங்க கோபம் வந்து இவர் துன்புறுத்தி எந்த அளவுக்குன்னா, காதில் குச்சியை விட்டு இந்த பக்கம் காதில் வர அளவுக்கு அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அறிவை எடுத்துட்டு 2 ஊரை ஒற்றுமை ஆயிட்டாங்க அதில். அப்போதான் சொன்னார். அதை தான் சுவாமி விவேகானந்தர் உபயோகப்படுத்துவார். there is no righteous indignation. சுவாமி விவேகானந்தர், புரியுதா உங்களுக்கு? there is no righteous indignation. கோபம் என்பதே அநியாயம். அப்போ புரியுதா? அப்போ கோபத்தை தான் நீ வெல்லணுமே தவிர அதுதான் அநியாயம். அதை ஜெயிச்சிட்டா அதுக்கு பிறகு வேற நியாயம் அநியாயம்லாம் அதுக்கப்புறம் வர்றது தான். அதனால தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் நியாயமான கோபத்தில் 2 பேரும் வெட்டி மடியிறீங்க, ஆனால் நான் ஒன்றுமே செய்யலையே, ஆனால் என்னை இவ்வளோ புறம் பண்ணிட்டீங்களே. அது புரிய வைக்கிறார். அது இவர் தான் அந்த 2 ஒரு ஞானங்களும் மன்னிப்பு கேட்டுன்னு அப்புறம் ஒற்றுமையாக வராங்க. அப்புறம் அந்த குச்சியை விடுங்கிறாங்க. அது ஒரு பாதி வந்து உடச்சின்னு உள்ளே எடுத்துன்னு இருக்குது அந்த கதையில். கடைசி வரைக்கும் அது முழுசாக அந்த குச்சி வெளில வரல, அது உருவும் போது பாதி உள்ளே இருந்துடுச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆன்மீகம் என்பது இந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டிய ஒரு துறை. மனிதர்களையும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணப்பட வைக்க வேண்டிய பணி தான் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க வேண்டிய பணி. ஆனால் முன்னாலேயே பணி செய்ய தொட்டு அப்போ தான் பிரம்மேந்திரர் பிரம்மேந்திரன் அங்கே ஜெயிக்கிறார். கடவுளை தெரியாமலேயே கடவுளை பேசும்போது அது கடவுளுக்கே ஒரு ரத்த கசிவு இல்லையா? இவங்களுக்கு கடவுளை தெரியாது, ஆனால் முன்ன என்ன சொல்கிறான், வாருங்கள் இயேசுவிடம் வாருங்கள் இல்லையா? அப்புறம் சிவன் தான் உயர்ந்தது, பெருமாள் தான் உங்களோட எந்தோட ஆண்டி இருந்து கொச்ச 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 அவன் அப்படி பண்ணுறது, இவன் அப்படி பண்ணுறது, எல்லா சண்டையும் ஏன் வருதுன்னா கடவுளை தெரியாதவங்களையே கடவுளுக்காக சண்டை போட்டு, இவ்வளோதான். கடவுள் பேரால் இவங்க பண்ணுகிற சண்டை. அதனால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் என்னுடைய அதிர்ஷ்டம் நான் பிரம்மேந்திரரை சந்தித்ததும், அவர் இந்தளவு பக்குவப்படுத்தி என்னை கொண்டு வந்ததும், நான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் இது. புத்தரிடம் நான் வந்து நேரடி உபதேசம் பெற்றதும், அதுக்கு பிறகு 10 வருஷம் கழித்து அந்த சக்கரம் சுழல் ஆரம்பித்த உடனே பெரியவங்க வந்து தாசரின் சக்கரம் சுழல் ஆரம்பித்ததுன்னு சொன்னது. இப்போ உங்களுக்கு புரியுதா தாசரின் சக்கரம் எதுன்னு புரியுது இல்லையா? அந்த பெண்ணாசையை வெல்ல வேண்டும், அதுதான் சுழல வேண்டிய சக்கரம். ஆணுக்கு பெண்ணாசை, அதே போல் பெண்ணுக்கு ஆணாசை. இதில் நான் சொல்வதை போல் தீவிரம் என்பதோ எல்லாம் துறந்துட்டு அப்படியே விட்டு ஓடி அங்கே தடாபுடா அது நான் சொல்லலை. அதனால தான் அதை உங்களுக்கு சொன்னேன். நான் சந்தித்த பெரியவங்க எல்லாமே இல்லறவாசியிலிருந்து, ஆனால் அதை கடந்தவர்கள் ஆகணும். கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்து சரியாக எனக்கு உபதேசம் பண்ண, சரியாக சென்று கொண்டே இருக்கிறாய், நீ செய்து எடுத்த முடிவு சரின்றாரு. இல்லறத்திலிருந்து அந்த நிலையை கடந்து வந்து ஜெயிச்சா அப்படி சொல்கிறார் சாமி. அப்போ பிரம்மச்சாரியாவே நைஷன் அந்த பிரம்மேந்திரா நீ எப்பொழுதே கடந்து வந்து விட்டான்னு சொல்ல நிரூபணமாக எனக்கு இது கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரிகிறதா என்னுடைய பணி எதுன்னு உங்களுக்கு புரியுதா? சடங்கா, சம்பிரதாயமா, குய்யோவும் புரியவா, ஐயோ எம்மாடியோ எப்பாடியோ அரோகரம் முருகா தான் பெருசு, ஐயோ இல்லை அல்லா தான் பெருசு, இல்லை இயேசு தான் பெருசு, இல்லை புத்தர் தான், இதுவா நம்ம வேலை? இதுவா ஆன்மீக பணி? இல்லை எல்லாரும் ஒற்றுமன்ற பேரில் அப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாத்துலேயும் பாப்பானை வச்சு புத்தர் சடங்கு வச்சுக்கோ, பாப்பானை வச்சு பிராமன் கிறிஸ்டியன் சடங்கு வச்சுக்கோ, பாப்பானை வச்சு முருகர் சடங்கு வச்சுக்கோ, இதுவா? இல்லையே. அதுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன், திருமழிசை ஆழ்வார் வச்சு பேர் சடங்கர்கள். இவங்க கடவுளை தெரியாது, வேறு சடங்கு தெரியும். சடங்கர் வாய் அடைக்கிடன்னார், அடங்கணும்னார், இன்னும் அடங்கலை.
உடலுடன் பேசி சாபமாக வாங்கிக்கினே இருக்குதுங்க. மற்ற சாதாரண மனிதர்களிடம் அந்த சாபம் பெருசாக தெரியல. அப்போ என் போன் நிலையில் இருக்கிறவங்கள அதனுடைய விளைவு தான். பயிற்சி என்பது எல்லோரையும் நீ மதிக்க தெரிஞ்சாதான் மகான்களை மதிப்பாய். அந்த சீக்ரெட் தெரியாது. முகங்களும் முன்னாடியே திறந்துவிட்டா நாங்கள் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறோம்? முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அது கடவுள் விளையாட்டு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் எப்படி வர்றது? எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள், அவ்வளோதான். தானாகவே அங்கே மகானை மதித்து விடுவாய். எல்லோருமே இழிவாக பேசாத இருக்க கற்றுக்கொள், தானாகவே மகான்களை நீ இழிவு பேச மாட்டா. இவ்வளோதானே. அதானே அது உள்ளே இருக்கிற ரகசியம். மகான்களாக இருக்கணும் அவடைய பார்த்து அப்படியே நான் பண்ணிக்கிறேன்னா அது என்னது? அது விடாது. ஆறாம் அப்படிலாம் செய்யாது. அப்போ அந்த தவிர யார் திருத்துறது? எல்லா மனிதன் ஒன்றில்லாத சாதாரண மனிதனை கூட நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ நீ சாதாரணமாக மகான்களையும் நீ மதிப்பாய். அதானே அந்த உபதேசம். அப்போ எங்கே போகிறது? இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் என்னுடைய அதிர்ஷ்டம் இப்படி குருநாதர் இந்த பிரிவில் தேறி இவ்வளோ பெரிய கடவுள்கள் மகான்கள்கிட்ட உபதேசம் இயேசுபிரானுடையது எல்லாம் அவைகளையும் பெற்று அதுக்கு பிறகு நான் சிவனியான நிம்மதியாக கடக்க போய் அது ஒரு நீங்கள் வருகிற உங்களிடம் பேச ஆரம்பித்து அந்த பேசுறது சரி என்பது நிரூபணமாக தாசரின் சக்கரன்னே பேர் வைத்து அது சுழல ஆரம்பித்து ஆஹா இதுதான் நம்முடைய நாம் இயக்க வேண்டிய தர்ம சக்கரம். தயவு செய்து கோவித்துக் கொள்ளாதீர்கள். புலன் இன்பங்கள் என்பதை ஒரு அளவு தான். நீ சாப்பிடும்போது ருசியாக இருந்தால் தான் சாப்பிட்ணும், சுவையான உணவு தான் சாப்பிட்ணும். அது உடம்புக்கு ஒத்துக்கு தான் பார்க்கணும். இல்லை அழிவு போனதை தின்னுட்டு உடம்பு கெட்டு போயிடும். எதையுமே உன்னுடைய நன்மைக்காக மாத்திரம் சரியான அளவோடு இரு. கிருஷ்ணர் அதை சொல்றார். தர்மத்திற்கு முரண்படாத காமங்களில் நான் இருக்கிறேன், அதையும் சொல்றார். சொல்லும் போது அவர் இன்னொன்று சொல்றார், இந்த நிலைகளை கடக்காதவன் புலன்களில் பொருந்தினவனாய் வீணே வாழ்கிறான்னார் சார் கிருஷ்ணர். இது ஏன் சார் இந்துக்கள்ன்ற பேர்ல அதை எடுத்து சேகம் பண்றான் இவனுங்க? ஏன்னா இவனுக்கு யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புலன்கள்ல அப்படியே உழுந்து கடை உனக்கு வந்து அப்படியே தோஷ நிவர்த்தி பண்ணி கொடுத்தாலும் வரைய சில கல்யாணம் நடக்க காட்சி நடக்க அப்படியே பணக்காரனாயிடுவேன். இப்படியா போறது? கிருஷ்ணர் சொல்றது என்ன வருது இல்லையா? இறை நிர்வாணம் பேரு எட்டிப்பிடின்றார் கிருஷ்ணர். அதெல்லாம் இவனுக்கு எடுத்து வந்து உங்ககிட்ட சேகரதே கிடையாது. இதெல்லாம் இல்லாதவன் பொறிகளில் பொருந்தினவனாய் வீணில் வாழ்கிறான்றார் சார் கிருஷ்ணர் சொல்றாரு சார். அவரை வச்சு கோபிகா கதை அது இது ஓடுதை தவிர அவ எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க கூட கூத்தடிக்கிற மாதிரியே காட்டிக்கினே வரான். ஆனால் அவர் சொல்றது என்ன? கடப்பதுதான் சரியானது. அதனால என்னுடைய அதிர்ஷ்டம். அதனால அந்த நேரலை பரம்பரைக்கு எடுக்கப்பட்டாலும் இதனுடைய தொகுப்பான விழியத்தை அன்பர்கள் ஏற்றுவார்கள். அதே ட்விட்ச்லேயே கூட அது திரும்பவும் அது நேரலையா மாதிரியே தான் ஏற்ற முடியுது. அதில் அது கொடுத்துட்டாங்கன்னா அப்புறமா அதில் அது ஒரு வாரம் வச்சிருக்கிறான். அதை பார்த்து முழுசாக அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் இன்றைய தினம் அந்த தாசரின் சக்கரம் சுழல ஆரம்பித்த நாளான இன்று இவளில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டு சாமி நல்லது போல நடக்கணும் இதிலேயே தான் இருக்கும் ஜனம். அதை தாண்டி நீங்கள் அந்த கருத்துக்களை கேட்கிறீர்கள், அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் அதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் கேட்டாலும் எனது பணி இதுதானே தவிர மீதியெல்லாம் இல்லை. குயோ முறையோ சத்தம் போடுறது, சமய சடங்குகளை பெருசுப்படுத்தி இது அதை வசதி இது மட்டன்றது அதை பார்ப்பணும். அப்படியே ஒதுக்கி தள்ளிடுங்க. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறேன்? அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்கிறேன். என்னுடைய அதிர்ஷ்டம் மகாவீரரும் சரி புத்தர் பெருமானும் சரி எல்லாமே நான் பிராமின்ஸ் தான். குருநாதர் பிரம்மேந்திர பிராமணராக இருந்தாலும் அப்புறம் பிராமணரில் ஒதுக்கு அவன் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சிருச்சு இருக்குது. அவருக்கு இவங்களை திருத்த முடியாது, நம்மளுக்கு எடுத்துருவான், நம்ம சீடனுக்கு எடுத்துருவான்ட்டு. அதனால் அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, பிராமணோட்ட கத்துண்டு பிராமணோட இது இருக்கிற பிராமணோட்ட கதை இதெல்லாம் சொல்லி நேர்ப்பானுங்க. அப்படி சொல்லலைன்னா தான் எனக்கு இனிமேல் ஆச்சரியமாக இருக்கும். அந்த அவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுன்றதை அதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். அந்த பெண்ணாசை என்ற விஷயம் இன்றைக்கும் யூடியூப்லேயும் இருக்கிறது, என்னுடைய dasaami.comல அதுலேயும் இருக்கிறது, டெலகிராமில் இருக்கிறது. அதை முடிஞ்சால் அந்த ட்விட்சில் கூட அது ஒரு நேரடியாக கூட நான் ஒளிபரப்ப செய்கிறேன். திரும்ப பாருங்கள். அந்த நிலைகளை கடப்பது தான் ஆன்மீகம், கடந்த நிலையில் இருக்க வேண்டியது தான் பிரச்சாரம். அப்படி என்பதெல்லாம் நீங்கள் ஆழமான நிலையை கடக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஆன்மீகம்னா எது, இலக்கு எது, அதை நோக்கி பயணப்பட வேண்டும். நமக்கு இதை சொல்லி கொடுத்தவர் அதை பயணப்பட்டு வெற்றி பெற்றவர், அதுவும் உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். அப்போதான் புத்தர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.